ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். இதிகாசங்கள் வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே அப்படிங்கிறதுனால வேதாந்தங்கள்னு சொல்லிட்டாலே வேதம், உபனிஷத்துகள், அதுக்கடுத்தது ஆகமங்கள் எல்லாத்தையும் அதனுடைய சாராம்சத்தை நமக்கு காட்டி கொடுக்கறது எதிரானா ஸ்மிருதிகள், இதிகாச புராணங்கள். அதில் இதிகாச சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய மகாபாரதம், லட்ச ஸ்லோகம் உடையதான கிரந்தம். அதுக்கப்புறமா கிலபாகம் வேறு இருக்குது, 25,000 ஸ்லோகம். 1,25,000 ஸ்லோகம் உடையதான ஒரு கிரந்தம் மகாபாரதத்திலேருந்து விஷ்ணு பரத்வத்தை ஒரு 3/4 மணி நேரத்தில் சொல்லணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமோ. ஏன்னா மகாபாரதம் பெரிய கடல் அப்படிங்கச்சே அதை சாதிக்கிறதுக்காக நம்ம கோவில், பெரிய கோவில் ஸ்தலத்தாராக இருக்கக்கூடிய ஸ்ரீ பராசரபட்டர், கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரரான சுவாமி பராசரபட்டருடையதான திருவம்சத்தில் வந்தவர் ஸ்ரீ பராசர பத்ரி நாராயண பட்டர் சுவாமி அப்படின்னு. ஏன்னா எத்தனையோ விதமான திவ்ய தேசங்கள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் தலையான திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம். அதில் ஸ்தலத்தார், அதுலேயும் முக்கியமாக சுவாமி பத்ரி பட்டர் சுவாமி, பராசர பத்ரி பட்டர் சுவாமி பாரத தேசம் பூரா பல மொழிகளில் போய் காலக்ஷேபங்கள் சொல்கிறவர். ஹிந்தியாக இருக்கட்டும், தெலுங்கு, தமிழ் எல்லாத்துலேயுமே காலக்ஷேபம் சொல்லக்கூடிய சாதிக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட சுவாமி இவர் சின்ன வயசுலேருந்தே பகவத் கைங்கரியத்தில், பெரிய பெருமாளுடைய கைங்கரியத்தில், அவளுக்கே பரம்பரையில் உடைய கைங்கரியங்கள் அதிலேயே ஈடுபட்டுண்டும் லௌகிக படிப்புகளாக இருக்கட்டும், சாஸ்திரத்தினுடைய விஷயங்கள், சம்பிரதாய விஷயங்களான படிப்புகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பூர்ணமாக அதிகரித்து கலையற கற்றமாந்தர் அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா தொண்டரடிப்புடி ஆழ்வார். அதை மாதிரி சகல சாஸ்திரார்த்தங்களையும் தெரிஞ்சுட்டு சுவாமி காலக்ஷேபங்கள் சாதிப்பார். நம்ம சின்ன சுவாமியாக இருக்கக்கூடிய ஸ்ரீசுவாமி, கோமடம் ஸ்ரீசுவாமி, இவருடையதான உபநயனம் இவருக்கு 5 வயசு இருக்கச்சே நம்ம கோமடத்தில் நடக்கச்சே இவர் சுவாமியும் இவருடைய தகப்பனார் சுவாமியும் 2 பேருமா எழுந்தருளி இருந்து அன்றைக்கி சுவாமி பஞ்சசம்ஸ்காரத்தினுடைய பெருமைகள்லாம் என்ன அப்படிங்கிறத சுவாமி அப்போ சாதித்தது தான் இப்போ நினைவிலேயே எப்போதும் இருக்கும். அங்கே கிருபை பண்ணினா தகப்பனாரும் சுவாமியுமா 2 பேரும் அங்கே வந்திருந்தா திருமாலிருஞ்சோலைக்கு. அப்பேற்பட்டவர் சிறு பிராயத்திலேருந்தே ஆரம்பித்து காலக்ஷேபம் சொல்கிறதும் பகவத் விஷயங்களாக பேசுகிறதும், எங்கே போனாலும் யார்ட்டையுமே அல்லது கைங்கரிய பரராகவே இப்படியே இருந்தவர். ஆனாலும் சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இன்னும் மேலும் மேலும் பல்வேறு படிப்புகள் லௌகீகத்திலையும் படித்து அதுலேயும் வித்தகராக இருக்கார். ஆனால் சாஸ்திர விஷயங்களில், சம்பிரதாய விஷயங்களில், சந்நிதியை பற்றி இத்தனை நாள் சொல்லிட்டு வந்தோமே, அந்த பெரிய திருக்கோவிலுடையதான சந்நிதியில் எந்த ஒரு குறைவுபாடு இருந்தாலும் முதல்ல போய் நின்று கேட்கறதுக்குன்னு சுவாமி தான் எழுந்துள்ளுவார். அதுதான் உண்மை. சுவாமி வச்சுன்னு வெறும் முகஸ்துதி பண்ணணுன்றதுக்காக சொல்ல, யதார்த்தம் எது நடந்தாலும் சுவாமி தான் போய் நிற்கணும் அப்படிங்கிற அளவில் அவருடைய ஊற்றம், பரம்பரை ஊற்றம். ஏன்னா எதனால்னா ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேச புரோஹிதா அப்படிங்கிறதுனால முன்னாடியிலேருந்து பகவானுக்கு முன்னாடி நின்றுண்டு அந்த எம்பெருமானுக்கு எதெல்லாம் ஹிதமோ அதை பார்த்து செய்கிறவர் தான் சுவாமி பராசர பட்டர். அது மட்டும் இல்லை, நம்ம ரங்கநாயகி தாயாருக்கு செல்லப்புள்ள சாட்சாத் நவராத்திரி மண்டபத்தில் குழந்தையான பராசரபட்டர் சுவாமியை அப்படியே மண்டபத்தில் எழுந்துள்ள பண்ணிட்டு நீங்கள்லாம் போங்கோ, ஆற்றுக்கு போங்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரங்கநாயகி தாயார் சொல்லுவாளாம். இவாளுடைய தாயாராகிய கூரத்து ஆண்டாளம்மையாரும் கூரத்தாழ்வாரும் தாயார் உத்தரவுன்னு குழந்தைய விட்டுட்டு கொஞ்சம் பாலையும் பக்கத்தில் வச்சுட்டு கிளுகிழுப்ப போன்ற விளையாட்டு சாமான்களையும் வச்சுட்டு இவா தாய் தந்தை 2 பேரும் கிளம்பி போயிட்டாளானா ராத்திரி வேளையில் பராசரபட்டர் குழந்தையா இருந்து குவான்னு அழைச்சே. அப்போ கால்களில் சலங்க கொஞ்சம் நம்ம பெரிய பிராட்டியாரான ரங்கநாயகி தாயார் நடந்து 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 வராத ஓட்டமும் நடையுமா ஓடி வந்து அந்த வாத்சல்யத்தோட குழந்தை பராசரபட்டரை மடியில் எழுந்துள்ள பண்ணிட்டு ஸ்தன்யபானம் பண்ணி வச்சு முளைப்பால் கொடுத்து அப்படி லாலன பாலன போஷணங்கள்லாம் பண்ணி அப்படி பிராட்டியுடையதான முளைப்பால் அமுது பண்ணினவர். பெருமாளுக்கு அம்சே பண்ணுறதுக்குன்னு வச்சதான அப்பத்தை தவழ்ந்து குழந்தை திற வழியாக உள்ளே போய் எடுத்து வாயில் போட்டுக்க, இந்த குழந்தை சாப்பிட்ட மிச்சம் அடிசில் உண்ணப்பெற்றிலே நந்தோ அப்படின்னு பிராட்டி எதிர்பார்த்தான்ற அப்பேற்பட்ட பரம்பரையில் வந்தவர் நம்ம சுவாமி. அப்படி சுவாமி பராசரபட்டருடைய வைபவம் சொல்லி மாளாது. ஸ்ரீரங்கேச புரோஹிதா
அப்படி இருந்து புறகா முன்னாடி இருந்துட்டு அந்த பெருமாளுக்கு இதத்தை செஞ்சவர் அப்படின்னா அன்னைக்கு இருந்ததான பராசரபட்டர் அப்படி செஞ்சார்னு இல்லாத இன்னைக்கு அந்த வம்சத்தில் வந்த இந்த பராசரபட்டர் சுவாமியும் பத்ரி பராசரபட்ட சுவாமியும் இவரும் அப்படி முன்னாடி நின்று செய்யக்கூடியவராக இருந்துருக்கார். இதை தவிர லௌகீகமான பள்ளிக்கூடங்களோ அல்லது வைதிகமான பள்ளிக்கூடம் வேத விஷயங்களோ அல்லது நம்ம சம்பிரதாய விஷயங்களோ பகவத்கீதை பாகவத ராமாயணம் அல்லது மகாபாரதம் போன்ற விஷயங்களையோ குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கோ ஸ்ரீமான் ட்ரஸ்ட், அது கூட எப்படி அழகான திருநாமம் பாருங்க, ஸ்ரீமான் அப்படின்னு. ஏன்னா பெருமாள் ஸ்ரீமான் இல்லை, யார் யாரெல்லாம் எம்பெருமான்கிட்ட சரணாகதி பண்ணி முமுட்சுப்படியில் சொன்னதுபடி போகிறாளோ அவள் ஒவ்வொருத்தரும் ஸ்ரீமான், அவளை ஸ்ரீமான்களை ஆக்கிறதுக்கு இது ஒரு ட்ரஸ்ட் அப்படின்னு வச்சு அது மூலமாக இவர் பண்ணுற தொண்டுக்கு வாச்சாம கோச்சரம் சொல்லி மாளார். அநேகமான கைங்கரியங்கள் நம்ம சம்பிரதாயத்துக்கும் கோவில்களுக்கும் செய்யக்கூடியதான சுவாமி. அது மட்டும் இல்லாத ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்காராலும் வந்தால் கூட உங்கள் திவ்ய தேசம் எப்படி நடந்துட்டுருக்கு, திருவாராதனங்கள்லாம் குறைவர நடக்கிறதா அப்படின்னு விசாரித்து தன்னால் முடிஞ்ச பல்வேறு கைங்கரியங்களை பண்ணக்கூடியதான சுவாமி. இந்த மாநாடு ஒன்று நடத்தணும், இந்துக்களின் ஞான எழுச்சி மாநாடுன்னு பேரில் விஷ்ணு பரத்வத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்கு இது மாதிரி 33 பேர் வச்சு பண்ணணும் சுவாமி அப்படின்னு முதல்ல அடியன் கேட்டுன்றதே ஸ்ரீரங்கத்தில் வந்து சுவாமிகிட்ட தான். அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் நாளைய வரைக்கும் இது பூர்த்தி ஆகிற வரையும் சுவாமி அடியனுக்கு அணுக்கராக இருந்துட்டு எல்லா விதத்துலையும் உபதேசங்களை பண்ணிட்டு எல்லா விதத்துலையும் நமக்கு கைங்கரியத்தையும் பண்ணிட்டு வெறுமனே வாச்சிக்க கைங்கரியம் மட்டும் இல்லாத பொருளாகவும் கைங்கரியம் பண்ணியிருக்கார். நம்ம அன்னதானத்துக்கெல்லாம் ட்ரஸ்ட்டு மூலமாக. அப்படிப்பட்டதான சுவாமி இப்போ மகாபாரதத்தினுடைய 1,25,000 ஸ்லோகத்திலேருந்தும் அதில் சாரதமமான விஷயம் எது அப்படின்னா எம்பெருமான் அவனை சரணாகதி பண்ணுறது தான் அப்படிங்கிற விஷயமா இருக்கிறதுனால அப்போ அதை காட்டிலும் இன்னொன்று சாரம் எதிரானா சாரதரம் தான் இது, சாரதமம் எதிரானா நீங்கள் இப்படியே மகாபாரத விஷயத்தை சொல்லிட்டு இருக்கணும், நாங்கள் இப்படியே ஜென்மாபுர கேட்டுட்டு இருக்கணும். ஜனமேஜயன் சொன்னான். ஜனமேஜயன் வந்து மகாபாரதம் பூரா கேட்டுட்டு மைத்ரேயர் சொல்கிறார். ஜனமேஜயன் கேட்குறார். அப்போ அந்த மைத்ரேயர் கேட்குறாராம் ஜனமேஜயனை பார்த்து, இவ்வளவு பெரிய மகாபாரதத்தை சொன்னேனே இதை கேட்டியப்பா, இவ்வளோ பெரிய மகாபாரதத்தை சொன்ன இத்தனை நாளாக பிரவச்சனமாக உபன்யாசமாக பண்ண கேட்ட, இதில் சாரம் என்னன்னு நீ என்ன புரிஞ்சுட்ட அப்படின்னா விஷ்ணு சகஸ்நாம சாரம்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, திரௌபதியுடைய மானபங்கம் படிச்சதே அவள் கோவிந்தான்னு சொன்னாலே அதுதான் சாரம்னு சொன்னால் பரவாயில்ல, இதெல்லாம் சொல்லாத பரீட்சித்துடைய பிள்ளையா இருக்கிறதுனால அவன் சொன்னான். ஜனமேஜயன் சொன்னான், எத் கதாசிரவணம் ஹரேஹே, தேவரீர் இப்படியே சாதிச்சுட்டு இருக்கணும், ஜென்மாபுர அடியன் இப்படியே கதாசிரவணம் பண்ணிகிட்டே இருக்கணும், இதுதான் சாரதமம்னு புரிஞ்சுட்டேன் அப்படின்னு திருப்பாவை ஐதீகங்களில் வரும். அதை மாதிரி சுவாமி மகாபாரதத்திலேருந்து விஷ்ணு பரதத்தை சாதிக்க போகிறார். அவருடைய நேரத்தை அடியேன்னு எடுத்துக்கக்கூடாது, ரொம்ப விஷயங்கள் தெரிஞ்சவர் மேலே சாதிக்க போகிறார். நம்ம கேட்குற பாக்கியம் நமக்கு. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नमवुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् नमः श्रीरङ्गनायक्यै यद्ब्रूविभ्रमभेददः ईशेषितव्यवैषम्यनिम्नोन्नतमिदं जगत् श्रीस्तनाभरणं तेजः श्रीरङ्गेशयमाश्रये चिन्तामणिमिवोध्वान्तम् उत्सङ्ख्ये अनन्तभोगिनः श्रियश्रीः श्रीरङ्गेशय तव च हृद्यां भगवतीं श्रियं त्वत्तोप्युच्चैः वयमिह पनामः शृणुतराम என்று ஸ்ரீ பராசரபட்டர் தாம் அருளிச் செய்திருக்கக்கூடிய ஸ்ரீகுண ரத்ன கோஷம் என்கிற அற்புதமான ஸ்ரீரங்கநாச்சியாரின் பெருமைகளை பேசவல்லதாக அமைந்திருக்கக்கூடிய ரத்னங்கள் அடங்கிய பேழை, பெட்டின்னு அர்த்தம். பிராட்டியினுடைய திருக்கல்யாண குணங்களே ரத்னங்களாக ஒளிர அந்த குணங்கள் அடங்கிய பேழையாக பட்டர் நமக்கு அருளி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் ஸ்ரீகுண ரத்ன கோஷம். அதில் பட்டர்
எல்லா ஸ்லோகங்களையும் ஸ்ரீரங்கநாச்சியாருக்கே சமர்ப்பித்திருக்க ஆரம்பம் தொடங்கி ஸ்ரீயைஹி சமஸ்த சிதசித்விதான வியசனம் ஹரே அங்கீகாரிபிராலோகைஹி சார்த்தயந்தை கிருதோஞ்சலிஹி என்று ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு நமஸ்காரம் அப்படின்னு தொடங்கி கடைசி ஸ்லோகத்தில் ஸ்ரீரங்கே சரதசதம் சஹ சுஹுருத்வர்கேன நிஷ்கண்டகம் நிர்துக்கம் சுசுகம் ச தாஸ்யரசிகம் புக்த்வா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடைசி ஸ்லோகம் பரியந்தம் ஸ்ரீரங்கநாச்சியார் அனுபவித்த பட்டர் ஒரு ஸ்லோகத்தில் மாத்திரம் ஸ்ரீரங்கநாதனை துதிக்கிறார். ஸ்ரீயஸ்ரீஹி ஸ்ரீரங்கேஷய, திருவுக்கும் திருவாகிய செல்வா என்று ஸ்ரீரங்கநாதனை அழைக்கிறார், விழிக்கிறார் பராசர பட்டர். சில பேர் சில மாதிரியா அழைச்சாத்தான் நமக்கு பிடிக்கும். ஸ்ரீரங்கநாதனுக்கு ஸ்ரீரங்கநாச்சியாரின் சம்பந்தமிட்டு அழைச்சாத்தான் பிடிக்கும் அவருக்கு. திருவுக்கும் திருவாகிய செல்வா ஆழ்வார் வார்த்தை சொன்னார் அழகா. அதையே பட்டர் உபயோகிக்கிறார். ஸ்ரீயஸ்ரீஹி ஸ்ரீரங்கேஷய, ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் இங்கு சயனித்து கொண்டிருக்கக்கூடிய ரங்கநாதா. இப்போ நான் வந்த காரியம் என்ன தெரியுமா? பட்டர் வந்தாருன்னு உடனே ரங்கநாதனுக்கு ஆனந்தம். நம்மை ஸ்தோத்திரம் பண்ணதான வந்தீர். ஸ்தவப்பிரியா, ஸ்தோத்திரம் பண்ண 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 கேட்டு ஆனந்தித்தே இருக்கக்கூடிய பரமாத்மா. நம்ம தானே ஸ்தோத்திரம் பண்ண வந்தீர்னார். இல்லை இல்லை, உம்மை காட்டிலும் ஒருத்தரை ஸ்தோத்திரம் பண்ண வந்தேன். யாருன்னார்? ஸ்ரீரங்கநாச்சியார். பட்டர் சொன்னார், அதுக்கு தான் தனி சன்னதி கட்டி வச்சிருக்கேனோ இல்லையோ, அங்கே தானே ஸ்ரீரங்கநாச்சியார் எழுந்தருளி இருக்கா, அங்கே போய் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டித்தானே என்னார். உம்மை முன்னாடி தான் பண்ண போகிறேன், ஸ்ரீரங்கநாச்சியாரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன், உம்மை முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன். சரி பரவாயில்ல பண்ணும்னார். இல்லை, அதில் ஒரு முக்கியமான கண்டிஷன் வச்சுருக்கேன். என்ன? ஸ்ரீயம் த்வத்தோப்யுச்சைஹி, உம்மை காட்டிலும் அதிகமாக ஸ்துதிக்கப் போகிறேன். பண்ணுறதோ இங்கே, சொல்ல போகிறதோ ஸ்ரீரங்கநாச்சியாரை பற்றி, ஆனால் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன்னு சொல்கிறார். இதனால் என்ன ஏற்படும்னார் பட்டர் வர்ணிச்சார் அழகா. இப்போ பாரு என்ன ஏற்படும், ஒரு பிரளயமே ஏற்பட போகிறது. இங்கே ஒரு பெரிய வெடிகுண்டு சம்பவம் நடக்க போகிறது. என்னன்னார், ஸ்ரீரங்கநாச்சியாரை ஸ்தோத்திரம் பண்ண 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 ஸ்ரீரங்கநாதன் திருவுள்ளம் பூரிக்குமா, ஆனந்திக்குமா. ஏன்னா அவளை தன் ஹிருதயத்திலேயே வச்சிருக்கானோ இல்லையோ எம்பெருமான் அழகா. எப்பொழுதும் ஆனந்திக்க ஆனந்திக்க, ஏற்கனவே வெண்ணையுண்ட வாயன் கொழுக்கு முழுக்குன்னு இருக்கிற பெருமாள் இன்னும் 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 அவர் திருமேனி கூட 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 அவருக்கு சாத்திருக்கக்கூடிய கை காப்பு முதலான ஆபரணங்கள்லாம் வெடித்து சிதறும்படியாக ஆகும்னார் பட்டர். அப்படி ஸ்ரீரங்கநாச்சியாரை பெருமையோடு புகழ்ந்தா கொண்டாடினா அது ஸ்ரீரங்கநாதனுக்கு ஆனந்தம். இது எங்க தெரிகிறது நமக்கு? பிரமாணங்களை கொண்டு அறிகிற பெரியோரு வாக்குலேருந்து உணர்கிறோம். காலக்ஷேபங்களை கேட்கிறோம். கேட்கறது எதனாலே? சத்தான அர்த்தங்களை உள்ள வாங்கிக்கணும், நல்ல ஞானம் நமக்குள்ள போகணுங்கிறதுக்காக. சரி, கோயிலில் போய் பகவானை போய் சேவிக்கிறோம், அவரை சேவிச்சாதான் சுவாமி. ஒரு நாள் ஸ்ரீரங்கநாதனை சேவிக்கலைன்னா போச்சு. இங்கே அத்தனை பேர், எத்தனையோ பேர் அந்த மாதிரி இருக்கா. நாள்தோறும் வணங்கி தொழுதல் ரங்கநாதனை, எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழிதரும் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாவமுதமே. நேத்தி சேவிச்ச ரங்கநாதன் இன்னைக்கு இல்லை, காத்தால சேவிச்ச நம்பெருமாள் இப்ப இல்லை. அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாவமுதம். அந்தந்த க்ஷணத்துல ரங்கநாதன் ஓரோர் அமிர்தமாக காட்சி அளிக்கிறான். வேதம் பிரமிச்சது. ஏ ததேவா அமிர்தம் திருஷ்டுவா திருப்யந்தி. ஆழ்வார் சொன்னார், அந்த என்ன அமிர்தம்? எங்களை பாருங்க, தென்னரங்கத்து இன்னமுது. ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய அமிர்தம்னா எங்க ரங்கநாதன் தானே. இப்ப ரங்கநாதனை அனுபவிப்பதும் பிரமாணங்களை கேட்பதும் இரு வேறாக பிரித்தும் கொள்ளலாம். ஆனால் பெரியோர்கள் அப்படி பண்றதில்லை. பிரமாணங்களை கொண்டு பிரமேயத்தை அனுபவிப்பது, கேட்ட அர்த்தத்தின் ஞானத்தை கொண்டு அந்த ஞானத்தின் வாயிலாக சொல்லப்படக்கூடிய பரம்பொருளை அனுபவிப்பது, இதுதான் முறை. இது எப்படி முறைன்னு நமக்கு விளக்கி சொல்றது? காலேஜில் நன்னா கஷ்டப்பட்டு படிக்கிறார், வேலைக்கு போகிறான், வேலை பார்க்குறாங்க. அவன் கேட்குறான், பா என்னப்பா இது, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுன்னா தெரியல, இது எப்படி டைப் பண்ணுறதுன்னா தெரியல. காலேஜில் என்னப்பா படித்த? காலேஜில் வேற ஏதோ படித்தேங்க. அப்போ இங்கே வேற எதையோ பண்ணுறியே. இப்போ என்ன வேணும்னு எதிர்பார்க்குறான். என்ன படிச்சியோ அதை நீ வேலைக்கு உபயோகப்படுத்த முடியுமா? ஓ, அங்கே சொன்னால் புரியறது நமக்கு. ஓஹோ, அங்கே என்ன படிக்கிறோமோ அதை அப்படி வேலைக்கு உபயோகப்படுத்தும்படியாக இருக்கணும். அதை போல பிரமாணத்திலே என்ன ஞானம் பெறுகிறோமோ அதை கொண்டு பிரமேயத்தை அனுபவிக்க வேணும். அதுதான் உண்மையான அனுபவம். ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அப்படித்தான் அந்த பகவானை அனுபவித்தார்கள். ஆகையால்தான் அவர்கள் ஞான பக்தி வைராக்கியங்கள்ல சிறந்து விளங்கினார்கள். நோய் வந்ததுன்னு சொன்னா ஆச்சாரியர்கள் சொல்லிக்கிறா, திருநோவு சாற்றிற்றுன்னர். அப்படின்னா
ஒரு ஆபரணம் போட்டுண்டா எப்படி இருக்குமோ உடலுக்கு, அப்படி நோயும் ஒரு ஆபரணமாக பாவித்தார்கள் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் எல்லாம். இப்போ எந்த அளவுக்கு பிரமாண ஞானம் உள்ள போயிருக்கும். இப்போ ஸ்ரீரங்கநாதனை அனுபவிக்கணும்னா எல்லா பிரமாணங்களுக்கும் இருப்பிடமானவன் ஸ்ரீரங்கநாதன். நான்மறையின் பொருளாம் நம்பெருமாள், எல்லாவற்றிற்கும் காரணபூதனாக இருப்பவன், எல்லாவற்றாலும் சொல்லப்படக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீரங்கநாதன். இது அழகா சுவாமி பராசர பட்டர் ரொம்ப ஆச்சரியமாக கொண்டாடுகிறார். ஸ்ரீராமாயணம் ஸ்ரீரங்கநாதன்னா நன்னா தெரியும் எல்லாருக்கும். ஸ்ரீரங்கநாதன் தானே அவர்களுடைய மூல பெருமாள். திருவாராதன பெருமாளே ஸ்ரீரங்கநாதன் தானே. கடைசியாக ஸ்ரீரங்கராஜஸ்தவம் முடிக்கிறச்சே பட்டர் சொல்றார், ராம சீதோபநீதைஹி, பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து சமர்ப்பிச்ச புஷ்பம் இருக்கே அதுதான் ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடி தாமரைகள்ல. அதை பார்த்தா சதுர்முகனான பிரம்மா வந்து தன் திருமுடியாலே அவர் திருவடியை தொழுது நிற்கிறா போல இருக்கே கொண்டாடினார் பட்டர். ஆனா ஸ்ரீரங்கநாதனுக்கும் மகாபாரதத்துக்கும் தொடர்புன்னா, ஐயோ அற்புதமா இருக்கே அந்த தொடர்பு. எப்படி தெரிகிறதுன்னர், யத் பிருந்தாவன பண்டிதம் ததிரவைஹி யத் தாண்டவம் சிக்ஷிதம் யலக்ஷ்மி கரசௌக்கிய சாட்சி ஜலஜஸ்வஸ்பர்தமானர்தியத் யத் பக்தே ஸ்வஜலஸ்தலக்யமபி யதூத்ய பிரசங்கோத்சுகம் தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் வகதுனஹ ஸ்ரீரங்கினோ மங்களம். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகள் நம்மெல்லாம் சாயந்தரம் ராத்திரி காலத்தில் வீணை ஏகாந்தம் அப்படின்னு எம்பெருமானுக்கு வீணை வாசிச்சு இருக்கிற சமயம் கேட்டிருப்போம். அப்போ வீணை சேவிக்கிறச்சே என்ன சொல்லுவா, எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு, ஏன் பள்ளி கொண்டீரையா ஸ்ரீரங்கநாதா, நீர் ஏன் பள்ளி கொண்டீர், எதனால் பள்ளி கொண்டீர், ஐயோ ரொம்ப தூரம் நடந்த சிரமமா தேவர் இருக்கு அப்படிலாம் கேட்குறா போல இந்த இடத்துல பட்டர் அழகாக கேட்குறார். ரங்கநாதனுடைய அந்த 2 திருப்பாதங்கள் அப்படி நீட்டி அவர் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அழகு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம். காலில் அந்த 2 சலங்கையெல்லாம் கட்டின்னு இருக்கானா அந்த பெரிய பெருமாள் அழகா திருவடிகளில். இது எப்படி இருக்குன்னார், ஐயோ நிருத்திய சாஸ்திரம் தெரிஞ்ச மகான போல இருக்கே அவருடைய திருவடிகள் பார்த்தா. எங்கே கத்துண்டார், எங்கேயாவது நாட்டியம்னா நாட்டிய பள்ளிக்கு போகணும். இப்போ இந்த காலத்தில் எல்லாம் ஒரே குரு வச்சுட்டு இருக்கா. என்னன்னார், இன்டர்நெட் குரு தான் நமக்கு எல்லாமே. போய் அங்கே போய் அங்கே கீழே கற்றுக்கணும். அவள் சொல்லணும், காலை இப்படி வைக்காத, இப்படி போய் அழகா அப்படின்லாம் சொல்லி கொடுத்து கத்துண்டு வரணுமே. ஸ்ரீரங்கநாதன் எங்கே போய் கத்துண்டாருன்னா, யத் பிருந்தாவன பண்டிதம் ததிரவைஹி யத் தாண்டவம் சிக்ஷிதம். பிருந்தாவனத்தில் அவர் இருக்கிறச்சே அங்கே இருக்க கோபிகாஸ்திரிகள்லாம் சொல்லி கொடுத்தாலும் அவளுக்கு என்ன தெரியும்னார், ரொம்ப சுலபம். தயிர் கடையறா பாருங்க, அந்த இடத்துல கடையரச்சே இப்படி ஜல் 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 அப்படி எப்படி சொல்கிறாளோ அதுக்கு தகுந்தபடி ஜதி போடணுமா ஸ்ரீரங்கநாதன் அழகா அங்கே அப்படி கத்துண்டார் அவர். பண்டிதம் ததிரவைஹி யத் தாண்டவம் சிக்ஷிதம். அதனால தான் பாருங்க ஆச்சரியமா காளிங்க நர்த்தனமே அற்புதமா பண்ணார் எம்பெருமான். என்ன ஆச்சரியமா நாட்டியம் ஆடினார். அது பட்டர் இங்க பார்க்கிறார். அந்த பிரமாணங்கள்ல சொல்லப்பட்ட விஷயம் இங்க ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகள்ல அவருக்கு சேவையாறது ஆச்சரியமா. அது மட்டும் இல்லையா, இந்த திருவடிகளை கொண்டாடுறார். யதூத்ய பிரசங்கோத்சுகம். என்ன ஆச்சரியம் தெரியுமா, இந்த 2 திருவடி தாமரைகள் தானே தூது போ என்று சொன்ன உடனே உற்சாகமாயிடுதான். திருவடிகளுக்கே உற்சாகம், நடக்க ஆரம்பிச்சுடுதான். நமக்கு தூது போற பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு நடந்து போச்சுது. அழகா பிளலோகாச்சாரியர் தம்முடைய ஸ்ரீவசன பூஷணத்தில் தெரிவிக்கிறார். மகாபாரதத்தால் என்ன தெரிவிக்கிறது, தூது போனவன் ஏற்றம் சொல்லுகிறது. இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தாலே சிறையிருந்தவளேற்றம்னு பிராட்டி பெருமையை சொல்லிட்டார். மகாபாரதத்தால என்ன தெரிவிக்கிறதுன்னார், தூது நடந்தானே பகவான் அவனுடைய பெருமை தெரிகிறது. தூது போதல்னு சொன்னா சாதாரண காரியமா, எனக்கு நீ மெசஞ்சரா இருக்கணும்னு அர்த்தம். என் மெசேஜை போய் கன்வே பண்ணணும், போயிட்டு வரையான்னா. நம்ம வீட்டில் இருக்கிற நண்டு சுண்டு வாண்டே கேட்க மாட்டேங்கிறது, வேற யாரையாவது பார்த்துக்கோ. இது இன்னொருத்தன் பண்ணுவானா, அதுவும் சர்வேஸ்வரன் பரமாத்மா பண்ணுவானா. பரமாத்மாவிடத்துல கொடுக்கறச்சே சொல்றாரு பட்டர், யதூத்ய பிரசங்கோத்சுகம். என்ன ஆனந்தமா உற்சாகமாய் பண்ணினார் எம்பெருமான். அந்த காலத்துல தூது போனோம்னா கழுத்தில் ஓலை கட்டி கொண்டு போக வேணும். இவன் கொடுக்கக்கூடிய ஓலைய எஜமானன் என்ன ஓலையை கொடுத்துருக்கானோ அதை கழுத்தலை இந்த தூதுவன் கட்டி கொண்டு போய் அங்க போய் கொடுத்துட்டு வரணும். அவன் சொல்றதை கொண்டு வந்து இங்கே சேர்க்கணும். அப்படின்னா நடந்தான் எம்பெருமான் என்று கொண்டாடினார் அழகா. அப்ப மகாபாரதத்தின் நாயகனாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதன் அவன் திருவடிகளை தியானித்து கொண்டு அடி எனக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மகாபாரதத்தில் பரதத்துவம். பரதத்துவம் என்றால் பரம்பொருள், சாக்ஷாத் பரமபுருஷன். இப்போ வேதம் பரமபுருஷன், பரமாத்மா, பரதெய்வம் அப்படின்னு சொல்றச்சே ஒன்றை மட்டுமே பேசிட்டுன்னா இந்த சர்ச்சையே இல்லை. இந்த வேதம் தனக்கு வந்ததை அங்கங்கே சொல்லி முடிக்கிறது.
அந்தந்த இடங்களில் ஒரு வாக்கியத்தை சொல்கிறது. யார் பிரம்மம், யார் முதல்ல இருந்தது அப்படின்னா அசத்வா இதமக்ர ஆசீத் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்கிறது. இன்னொரு இடத்துல சொல்கிறது சதேவ சோம்யேதமக்ர ஆசீத் அப்படின்னு வேற இன்னொரு வாக்கியம் சொல்கிறது. இன்னொரு இடத்துல வாக்கியம் சொல்கிறது ஹிரண்ய கர்ப்பா சமவர்ததாக்ரே அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பன்னா பிரம்மாவுக்கு பேர். இன்னொரு வாக்கியம் சொல்கிறது வேதம் சிவயேவ கேவலஹா, சிவன் மாத்திரமே இருந்தான். இப்படியே தேடின்னு போறச்ச ஒரு இடத்துல சொல்றது ஏகோகவை நாராயண ஆசீத் ந பிரம்மானேஷானஹ நேமேத்யாவா பிருத்திவி அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றது. இப்போ இந்த இடத்துல நாராயணனாகிற பரபிரம்மம் மட்டுமே இருந்தது, பிரம்மன் இல்லை, சிவன் இல்லை, மற்றுமுண்ட யாதும் இல்லை, ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்று. அந்த வாக்கியத்தை தான் வேதம் அழகா சொல்லித்து. இந்த ஒரு வாக்கியம் சொன்னால் பிரச்சனையே இல்லையா, அங்கங்கே ஒரு வாக்கியம் சொல்கிறதே அப்படின்னா வேதம் அப்படி அங்கங்கே ஒரு வாக்கியம் சொல்லலைன்னா இந்த எழுச்சி மாநாடு நடக்காது, பரதத்துவ நிர்ணயங்கிறது நடக்காது, நாம் விசாரம் பண்ணுறதே இருக்காது. விசாரத்துக்கு வேலை இருந்தால் தானே, வாதி பிரதிவாதின்னு 2 பேர் இருந்தால் தான் ஜட்ஜுக்கு வேலையே அந்த இடத்துல. இல்லைன்னா கோர்ட்டுக்கு என்ன வேலை இருக்குது? உண்மையிலேயே இன்றைக்கி ஒரு சென்சஸ் கொடுத்துருக்கான், யாருக்கு உங்களுக்கு உண்மை தெரியுமோ தெரியல, இருக்கிறதுலையே நம்ம நாட்டில் 10,000 கோடி செலவழிக்கிறது எதற்கு? லிட்டிகேஷனுக்கு தான் செலவழிக்கிறா. அப்படின்னா அவ்வளவு பணம் விரயம் ஆறுது வேண்டாததற்கு முழுக்க. ஆனால் இது சத்தான விசாரம், சர்ச்சை. இது யார் பரபிரம்மம் அப்படிங்கிறத பற்றி ஒரு விசாரம் பண்ணுறது தேவையானா கண்டிப்பாக தேவை. ஏன் தேவை? நீ மோட்சம் போகணுமான்னா பரபிரம்மம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். மோக்ஷங்கிற விதி நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே. அழ்வார் அழகா சொன்னார், மீட்சியின்றி வைகுந்தமாநகர். எந்த இடத்துக்கு போனால் தள்ளி விட மாட்டாளோ, இந்திரலோகத்துக்கு போனால் உக்காந்துக்கலாம், இந்த மாதிரி சிம்மாசனம் உண்டு. ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்கு, சேரை பிடிச்சுட்டே இருக்கணும். எப்போ கவுப்பா? சீட்டு குறைச்சலாக இருக்கிறதுனால இல்லை, சப்போர்ட் வேற எங்கேருந்து வாங்கியிருக்கிறதுனால இல்லை, நமக்கே அங்கே புண்ணிய பலம் குறைச்சலாக தான் இருக்கும். முடிஞ்சதுன்னா கவுத்துடுவா அழகா. அப்போ ஒரு பயம், ஐயோ இந்திரலோகத்துலேருந்து திருப்பி வரணுமே. ஆனால் எந்த இடத்துக்கு போனால் திரும்ப வேண்டாமோ அதுதான் மோக்ஷம்னு பேர். நச்ச புனராவர்த்ததே. கீதையில் பகவான் அற்புதமாக சொல்கிறார், அர்ச்சிஸ் அப்படிங்கிற அந்த தேவத்தை வழிநடத்தி போகக்கூடிய மார்க்கம் அச்சிராதிகதின்னு சொல்லக்கூடிய அந்த மார்க்கத்தில் என்ன உத்தராயணத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவதைகள்லாம் இவனை கைப்பிடித்து அழகாக ஆழ்வார் சொன்னார். எப்படி இருக்கு? சூழ்விசும் பனிமிகில் தூரிய முழக்கின ஆழ்கடல் அலைதரை கையெடுத்தாடின 7 பொழிலும் வலமேந்திய என்னப்பன் என்ன கொண்டாடி காண்பிக்கிறார். அப்போ பரமபதம் போனும் மோட்சம் போனுங்கிறவனுக்கு மோட்ச மார்க்கம் என்ன, மோட்சத்தை கொடுப்பவன் யார் அப்படிங்கிற நிர்ணயம் தேவை. அந்த நிர்ணயம் பண்ணாம இவனுக்கு மோட்சம் கிடைக்குமான்னா கிடைக்காது. இப்போ ஆகையால தான் யார் பரம்பொருள் என்பதை நிர்ணயம் பண்ணணும். இந்த பரம்பொருளை பாருங்கோ, நம்ம போல ஒரு உயர்ந்த பரம்பொருள் பார்க்க முடியுமானா அத்தனை கருணை. என்ன கருணைனா தன்னை போலையே எல்லாரையும் படைக்கிறது, எல்லாருக்கும் அதிகாரம் கொடுக்கறது. இது ஒரு அடுத்த குழப்பம் பாருங்க. வேதம் சொல்றது சொல்லிட்டு போறது விட்டுடலாம், இந்த பரம்பொருளாவது கொஞ்சம் ஆட்டோகிராட்டா இருக்க வேண்டாமா? ஆட்டோகிராட்னா என்ன அர்த்தம்? நான் ஒத்தந்தான், எனக்கு பக்கத்தில் யாரும் சமம் இல்லை, கீழே இல்லை, போங்க போங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உண்மையிலேயே அப்படி தான் இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை, அவரவர்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து அவரவர்கள் ஒன்று நடத்தும்படியாக அனுக்கிரகம் பண்ணக்கூடிய பரம்பொருள். அப்போ பரம்பொருளை விசாரம் பண்ணி அர்த்த நிர்ணயம் பண்ணி இதை புரிஞ்சுக்கணும். நாம் அழகா சொல்றது, யதோவா இமானி பூதா நிஜாயந்தே ஏ நஜாதா நிஜீவந்தி. அப்போ பரம்பொருள்னா எது தெரியுமா? எந்த பரம்பொருளிடத்திலிருந்து எல்லாம் உண்டாகிறதோ, எந்த பரம்பொருளால் எல்லாம் ரட்சிக்கப்படுகிறதோ, மீண்டும் எவரிடத்திலே சென்று லயமடைகிறதோ அதுவே பரம்பொருள். ஜன்மாத்யஸ்ய யதா பிரம்மசூத்திரத்தில் அற்புதமாக தெரிவிச்ச காரணன், முழுமுதற்காரனாக இருக்கக்கூடியவன். ஆழ்வார் அழகா பாசுரத்தில் சொன்னார், இனி அறிந்தேன் காரணம் நீ, கற்றவை நீ, கற்பவை நீ, நற்கிரிசை நாரணன் நீ நன்கறிந்தேன். நான் ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கணும். தமிழில் இருக்கிற இங்கிலீஷில் இருக்கிற சப்தம் காடுன்னு பேர். காடுன்னா என்ன அர்த்தம்? ஜெனரேட்டர், ஆபரேட்டர், டிஸ்ட்ராயர். உலகத்தை படைத்தல், காத்தல், அழித்தல், இதை மூன்றையும் செய்யவல்ல உயர்ந்திருக்கக்கூடிய சக்தி பெற்றது தான் பரம்பொருள். இப்போ அந்த பரம்பொருள் யாரு? சகல வேதாந்திகளும் சகல விதமாக இருக்கக்கூடிய வைதிகர்களும் பெரியோர்களும் கை உயர்த்தி சொல்லுவது யாரைனா நாராயணனே பரம்பொருள். இதில் பேதமே இல்லை. சித்தாந்தத்தில் பேதம் இருக்கலாம்,
துவைத்தம், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம்னு சித்தாந்திகளுக்குள்ளே பேதம் இருக்கலாம் சித்தாந்தத்தில். ஆனால் பரம்பொருள் நிர்ணயத்தில் ஓரிடத்திலேயும் பேதம் இல்லாமல் கை உயர்த்தி சொல்லுவது நாராயணனே பரம்பொருள், ஸ்ரீமன் நாராயணனே பரமாத்மா அப்படிங்கிறதுல ஆச்சரியமாக அறுதியிடுகிறார்கள். மகாபாரதம் அதில் பரம்பொருளாக பகவானை நிர்ணயிக்கிறதுக்கு கஷ்டப்படணுமான்னா கஷ்டப்படவே வேண்டாம். மற்ற இடங்கள்லையாவது ரொம்ப கஷ்டப்படணும். ஸ்ரீராமாயணம் முதலான கிரந்தங்கள் எடுத்தால் அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல எம்பெருமான் காமிச்சிப்பார். அப்புறம் சொல்லுவார், ஆத்மானம் மானுஷம் மன்யே, என்னை மனுஷனாவே பாவிச்சுக்கோங்க, நான் மனுஷன்தான். நான் யார் தெரியுமா? தசரதர் பிள்ளைப்பா, தாசரதிப்பா. நமக்கே குழப்பமாடும், இவர் அந்த நாராயணனா இல்லை தாசரதியா? ஆனால் மகாபாரதம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆச்சரியம். தொட்ட இடமெங்கும் நானே பரமாத்மா, நானே பரமாத்மா, இதை காமிச்சுட்டே இருக்கான் எம்பெருமான். இருக்கிறதுலேயே எல்லாருக்கும் பிடிச்ச அவதாரம் எதுன்னா கிருஷ்ணாவதாரம் தான். இந்த ராமாவதாரத்தில் கீழே அவர் எதுவும் சேஷ்டிதங்கள் பண்ண மாதிரி நிறைய இல்லை. ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் பண்ணின லீலைகளை போல வேற எங்கும் பார்க்க முடியாது இல்லையா? இப்போ மகாபாரதம் பூர்த்தியாக எம்பெருமான் செய்திருக்கக்கூடிய அற்புதமான லீலைகள் அவனையே பரம்பொருள், அவனையே பரம்பொருள் என்று காட்டக்கூடியதாக அமையப்பெற்றிருக்கிறது. மகாபாரதத்திற்கு ஒரு பெருமை உண்டு. பஞ்சமோ வேதா என்று இந்த பாரதம் 5வது வேதமாக கொண்டாடப்படுகிறது. வேதம்ங்கிறது 4 மறைகள், 4 வேதம்தான். ரிக், யஜுர், சாம, அதர்வனம்னு சொல்லும்படியான வேதம். ஆனால் அதையும் கடந்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல நுட்பமான அரிய பொருள்கள் எல்லாம் எங்கே இருக்குன்னா மகாபாரதத்துக்குள்ளே நன்றாக பொதிந்து கிடக்கிறது. சில பேர் ஸ்ரீராமாயணமாவது வாசிக்கிறத பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். சில பேர்கிட்ட போய் மகாபாரதம் பற்றி மகாபாரதம் ஆற்றுலையே வச்சுக்கிறது இல்லை, ஏன் வீட்டில் சண்டை வந்துடும். இப்போ எப்படி இருக்குன்னா இப்போ பெரிய சண்டையாக தான் இருக்குது. இப்போ மகாபாரதம் இல்லையே, அது எப்படி சண்டை வந்ததுன்னார். நாமா பண்ணுற கல்பனை பாருங்க. பெருமாளே யோசிக்கிறார், இந்த கல்பனை நமக்கு கூட வராது போல் இருக்கு. ஆண்டாள் சொன்னார், கனாக்கண்டேன் தோழினா, ஏதோ அழகான கனவு கண்டா. நமக்கு வேற வேற விதமான விஷயங்கள். அந்த மகாபாரதம் வாசித்தல் எதை காண்பிக்கும்னா அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்தா இப்படித்தான் ஆகும், ஆகையால அண்ணன் தம்பி ஒத்துமையா இருப்போம், அதர்மம் படி நடந்தா அழிந்து போவோம் அப்படிங்கிறதையும், தர்மம் படி வாழ்பவர்களுக்கு பகவானே துணையாக நிற்பான். இதெல்லாம் மகாபாரதத்திலேருந்து அறியக்கூடிய செய்திகள், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். சின்ன வயசுல குழந்தைகளுக்கு அந்த விஷயங்களை சொல்லி சொல்லி வளர்க்கிறது தான் அவர்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையை காண்பிக்கும். இன்னைக்கும் பல பேர் ஆத்துல பாருங்க, 4-5 பேர் இருப்பான். இனிமே அதெல்லாம் பார்க்க முடியாது. 4-5 விரல் என்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. அந்த மாதிரி குழந்தைகளை பார்க்கறச்சே 4-5 குழந்தைகள் இன்னைக்கு 60-70 வயசுல இருப்பா. அவள்லாம் அவளை போய் பார்த்தேன்னா அத்தனை பேரும் ஒத்துமையா இருப்பா. முத்தண்ணா என்ன சொல்றாரோ அதுதான், பெரியண்ணா என்ன சொல்றாரோ அப்படின்னா அவர் தான் பித்ருஸ்தானத்தில் இருப்பார். அவர் சொல்றபடி அப்படியே கேட்டு நடக்கும்படியான விஷயம். ஏன்னார், சின்ன வயசுலேருந்து அந்த தர்மங்களை கேட்டு கேட்டு வாழ்ந்தபடியாலே இந்த கேட்கறத விட்டு போச்சு. ஆகையாலே வாழ்க்கையும் நமக்கு மாறி போச்சு. கேட்டதின்படி வாழ்க்கை இருக்கிறது தான் பிரயோஜனம். கேட்கறதோட முடிச்சுக்கிறேன் சுவாமி, அதுக்கப்புறம் இல்லை. சில பேர் எழுந்து போறச்சே ரொம்ப கஷ்டப்பட்டு உபன்யாச துண்டெல்லாம் உதறிட்டு போவோம். என்ன இவ்வளோ உதற இல்லை, கேட்ட அர்த்தம் அதில் கூட ஒட்டின்றக்கூடாது அப்படின்னா அது பையனுடையதான் மாற போகிறதா? கேட்ட அர்த்தத்தின்படி நடக்கிறது தான் பிரயோஜனம். இப்போ மகாபாரதம் அப்படின்னு நமக்கு காண்பித்திருக்கக்கூடியது ரொம்ப ஆச்சரியமான அர்த்த விசேஷங்களோடு கூடியது. 18 பருவங்களை உடையதாக இருப்பது. 1,25,000 ஸ்லோகங்களோடு கூடியதாக நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் கொண்டாடி காண்பிக்கிறார்கள் மகாபாரதத்தின் பெருமையை. இந்த 18 பருவங்கள் என்ன? ஆதி பருவம், சபா பருவம், வனபருவம், விராட்ட பருவம், உத்தியோக பருவம், பீஷ்ம பருவம், துரோண பருவம், கர்ண பருவம், சல்லிய பருவம், சௌப்திக பருவம், ஸ்திரீ பருவம், சாந்தி பருவம், அனுசாசன பருவம், அஸ்வமேதக பருவம், ஆசிரமவாசிக பருவம், ருமாங்க பருவம், மகாபிரஸ்தானிக பருவம், சொர்க்காரோகண பருவம் என்று ஒரு 18 பருவங்களோடு கூடியதாக அமையப்பெற்றிருக்கக்கூடியது இந்த மகாபாரதம். இந்த மகாபாரதத்தில் ஓரொரு பருவத்திலேயும் எம்பெருமானுடைய மேன்மையை நம்ம ரொம்ப சுலபமாக நியமிப்பதற்கு, அதாவது நிச்சயிப்பதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் எல்லா பருவங்களையும் எடுத்தால் மகாபாரதம் இப்போதைக்கு முடியக்கூடியதாகவே இருக்காது. அது பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கக்கூடிய விஷயமாகத்தான் அமையப்பெற்றிருக்கும் அழகா. இப்போ இந்த மகாபாரதத்திலேருந்து பகவானின் மேன்மையை எப்படி நாம் கொண்டாடி காண்பிக்கலாம் அப்படின்னா, மகாபாரத போருக்கு மூலமாக இருந்தவனே பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனாகிற கிருஷ்ணன். அவன் மூலமாக தான் இந்த மகாபாரதத்தில் சகலமும் நடந்தேறி இருக்கக்கூடிய விஷயமாக பார்க்கிறோம். இன்னொன்று, மகாபாரதத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய 2
முக்கிய பிரமாணங்கள். ஒன்று ஸ்ரீ பகவத்கீதைன்னு சொல்லக்கூடியது, அடுத்தது ரெண்டாவது ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் என்று சொல்லக்கூடியது. அப்படி என் தேடி பார்த்தேன் தலைப்புகளில், இதுக்கு தனித்து எதான போட்டிருக்காரா அந்த சுவாமின்னு? இல்லை, போடலை அழகா. அப்போ இது மகாபாரதத்திற்கு உள்ளீடாக இருக்கக்கூடிய விஷயம், ஆகையால இதற்குள்ளே உண்டான விஷயம் என்று அதில் தனியாக பரதத்துவத்தையும் அனுபவிக்கலாம் நாம். இப்போ மகாபாரதத்தில் கதைகளில் ஆங்காங்கே காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களில் பகவானின் மேன்மை, பரதத்துவமாகிற தன்மை எங்கே காட்டப்படுகிறது அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளலாம். இன்னொன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம், எம்பெருமான் அவனே தானே திருவாய் மலர்ந்தருளி இருக்கக்கூடிய பகவத்கீதை உபனிஷத்துக்களின் சாரமாக விளங்கி இருக்கக்கூடியது. கிருஷ்ணன் தானே அர்ஜுனனுக்கு அழகாக ஒரு கண்ணுக்குட்டிக்கு கொடுக்குறா போல கொடுத்தான். ஏன்னா பாலை கறந்து நமக்கெல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையோ, அழகாக கொடுக்கறதுக்காக. இப்போ அர்ஜுனன் அந்த பகவத்கீதையினுடைய சாரத்தை பெற்றான், ஆனால் மறந்து போயிட்டான். அந்த சாரம் நாமெல்லாம் பெற்று மகிழ வேண்டிய ஒரு விஷயம். அதில் பரமாத்மா எப்படி கொண்டாடப்படுகிறான், அதை கடந்து ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் பீஷ்மாச்சாரியராலே எம்பெருமான் முன்பே துதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்தோத்திரம். இன்றைக்கி நாமெல்லாம் ஒவ்வொருத்தரும் சாயந்தரம் 6 மணி ஆனால் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கிரமத்தை வச்சுட்டு இருக்கோம். எல்லா ராத்திலையும் நிறைய சகஸ்ரநாம மண்டலின்னு உருவாகியிருக்கு. உண்மையிலேயே சனாதனத்தினுடைய ஒற்றுமை எங்கே பார்க்கலாம்னா சகஸ்ரநாம மண்டலிகளால் பார்க்குறோம். எல்லாரும் அங்காங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதில் ஒன்று சேர்ந்து சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இப்போ அதில் பகவானுடைய பரதத்துவமானது எப்படி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் சேர்த்து இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம் அழகா. இப்போ ஸ்ரீ மகாபாரதம் அப்படிங்கிறத எம்பெருமான் செய்திருக்கக்கூடிய செயல், அவன் அவதாரம் பண்ணான், கிருஷ்ணனா வந்து அவதாரம் பண்ணி அவன் செய்திருக்கக்கூடிய சேஷ்டிதங்களை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே, பிறந்த பொழுதே சாக்ஷாத் பரமபுருஷன் தான்னு காட்டி கொடுக்குறான் எம்பெருமான். மகாபாரதத்துக்காக தானே பிறக்கிறான் எம்பெருமான், கிருஷ்ணாவதாரம் எடுத்தது. இப்போ பிறக்கறச்சே எங்கே வந்து பிறக்கிறான் அப்படின்னா, தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா, தேவகியினுடைய கர்ப்பத்திலே கர்ப்பவாசம் பண்ணி பகவான் திருவவதாரம் பண்ணுறான். இது ஸ்ரீராமாயணத்துக்கும் இங்கேயும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஸ்ரீராமாயணத்தில் பிறந்தது பகல் வேளை, பிறந்த இடம் அரண்மனை, எல்லாரும் கொண்டாடி மகிழ பிறந்திருக்கக்கூடிய தன்னேற்றம் அந்த இடத்துல. இங்கே எப்படி பிறந்தான்னா ராத்திரியில் பிறக்கிறான், சிறைச்சாலையில் பிறக்கிறான். தகப்பனும் தாயாரும் சிறைச்சாலை கட்டுண்டு இருக்கக்கூடிய கைதிகளாக இருக்கா. இவனுக்கு வாழ்த்து சொல்லுவார் ஒருவர் இல்லை. எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் அப்படி எல்லாரும் தூவிக்கொண்டு கொண்டாடும்படியான நிலையில் கிருஷ்ணாவதாரத்தில் அவனுடைய அவதாரம். ஆனால் அவதாரம் பண்ணினானே, தேவகி கர்ப்பத்திலேருந்து தோன்றி அப்படி வந்தானே எம்பெருமான், எப்படி இருந்தான்னா சங்கச்சக்கர கதாபானே. ஸ்ரீவைகுண்டத்தில் எம்பெருமான் சங்கச்சக்கர ரூபியாக எப்படி சேவை சாதிப்பானோ அப்படி இந்த இடத்துல தேவகி வயிற்றிலிருந்து வருகிற பொழுது எம்பெருமான் சங்கச்சக்கர ரூபியாக சேவை சாதிக்கிறான். தேவகிக்கு இப்படிப்பட்ட பரமாத்மா தன் பக்கத்தில் வந்திருக்கு, குழந்தையா வந்திருக்கு, கொண்டாடணுமோ இல்லையோ. அவளுக்கு ஒரே பயம், யாரை நினைச்சி? கம்சனை நினைச்சி ஒரே பயம் தேவகி வசுதேவருக்கு. ஆகையால என்ன பிரார்த்திக்கிற எம்பெருமானிடத்துல, உபசம்ஹர, எம்பெருமானே கொஞ்சம் மறைச்சிக்கோ அப்படின்னு வார்த்தை சொன்னோடனே எம்பெருமான் மறைச்சிக்கிறான் அழகா. அப்படி எம்பெருமான் தான் எப்பொழுதும் போற சின்ன குழந்தை எப்படி இருக்குமோ அதை போல அவன் 2 கைகளோட கால்களோட எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் அவர்களுக்கு. அப்ப பிறக்கரச்சேயே தான் பரமாத்மான்னு காட்டி கொடுக்குறான் எம்பெருமான். எவனுக்கு சங்கச்சக்கரதாரி, எவன் சங்கச்சக்கரதாரியோ, அழகா ஆளவந்தார் சொன்னார், கஸ்ரீ ஸ்ரீயா பரமசத்வ சமாஸ்ரயக்கா கஃப் புண்டரீக நயனஹா புருஷோத்தமக்கா. இதெல்லாம் பரமபுருஷ லட்சணம். யார் பரமபுருஷன்? எவன் திருவின் மணாளனோ, எவன் சாத்விகமே வடிவெடுத்தவனோ இப்படின்னு லட்சணம் சொல்லுகிறா போலே சங்கச்சக்கர கதாபாணியாக இருப்பவன் எவனோ அவனே பரமபுருஷன். நேராக பகவான் கிருஷ்ணாவதாரத்தில் அதை அற்புதமாக காட்டி கொடுக்குறான். பிறந்தது மட்டும் இல்லை, அவன் வளர்ந்தது உள்பட, அவன் செய்திருக்கக்கூடிய வதங்கள் உள்பட எல்லாமே பூர்த்தியாக அவனே பரம்பொருள் என்பதை எம்பெருமான் மிக அழகாக அறுதிட்டு இருக்கிறான். அதற்கு மேற்கொண்டு பெருசாக அவனை பற்றி சொல்ல வேண்டியது அப்படிங்கிறது இல்லை, அவன் வளர்ந்து வந்திருக்கக்கூடிய பருவங்கள். இப்போ மகாபாரத போர், அந்த போரிலே பஞ்ச பாண்டவர்கள் ஜெயிக்கணும்னா அழகாக அந்த காலத்தில் சொல்லுவா, ஆள் செய்யாததை நாள் செய்யும்பா, நல்ல நாளில் பண்ணால் அதை போல சிறந்தது இல்லை அப்படின்னு சொல்லி காண்பிப்பா அழகா. அதை போல அந்த பஞ்ச பாண்டவர்களில் நன்கு ஜோசியம், இந்த ஜோதிஷங்கிற சாஸ்திரத்தில் வல்லவனாக இருக்கக்கூடியவன் சகாதேவன். அவனிடத்துல போய் வந்து கேட்குறான். யார் கேட்குறா தெரியுமா? துரியோதன் வந்து கேட்குறான்.
போர் நடக்க போகிறது. இந்த போர் நடக்கக்கூடிய இது நிறைய நிகழ்வுகள் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் நிகழ்வுகளை மாத்திரம் பார்த்து பகவானுடைய பரதத்துவத்தை தெரிஞ்சுட்டு மேற்கொண்டு மற்ற 2 கிரந்தங்களுக்கு போவோம். இதற்குள்ளே இருக்கக்கூடியது இப்போ அவன் நிச்சயித்து கொடுக்கக்கூடியது. கவலையே படாத, உனக்கு நாள் குச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்தாச்சு. போன பிறகு எல்லாரும் கேட்குறான், நீ அவன்கிட்ட தப்பாக தானே நாள் குடிச்சு கொடுத்த, சரியான நாள் கொடுக்கலையோ? ஏன்னா நமக்கு எதிர்த்தாப்பில் போர் பண்ணுறான், அவன் ஜெயிக்கணும்னு கேட்குறான். அவன் ஜெயிக்கணும்னு என்ன அர்த்தம்? நாமெல்லாம் தோக்கணும்னு அர்த்தம். பஞ்சபாண்டவர்கள், நீ பஞ்சபாண்டவர்களில் ஒருத்தன். இப்போ நாள் குறிக்கிறச்சே தப்பாக தானே குறித்து கொடுத்த. அவன் சிரிச்சுட்டே சொன்னான், இல்லை சரியான நாளை தான் கொடுத்தேன். ஜோசியம் பார்க்க வந்தால் தப்பே சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நமக்கு ஒன்று எதிர்பார்த்து சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. ஐயோ, இன்னைக்கு நிறையா ஜோசியர்கிட்ட சொல்லணுமே, இதெல்லாம் அவர் கூட தான் திருப்பி சொல்ல வைக்கணும். என்ன இருக்கோ உண்மையை நான் அப்படியே சொல்லணும்னு இருக்கேன். ஆகையால் அவன் கேட்ட பட்சம்படி எழுதி கொடுத்துட்டேன். உன்னை என்னடா எழுதி கொடுத்தார்? அமாவாசை அன்னைக்கு நீ போர் தொடங்கு, உன்னை எவனுமே வீழ்த்த முடியாது, நீ தான் ஜெயிச்சாய். அவ்வளோதான் வார்த்தையை சொல்லிவிட்டான் அழகா. எல்லாரும் தலையில் அடிச்சுக்கிறா, இப்படி யாராவது பண்ணுவாளா, இப்படி யாராவது பண்ணுவாளா. கொண்டு போய் நாம தோல்வியை தழுவதற்கு நாள் குடிச்சு கொடுத்துருக்கிய, அவன் வெற்றிக்கா நாள் கொடுத்த நீ. கடைசியாக எங்கே போகிறது? நாமெல்லாம் எந்த இடத்துலையும் எதுவும் கிடைக்கலன்னா போகக்கூடிய ஒரே இடம் எம்பெருமானுடைய திருவடிகள் தான். அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹா சரணமகம் பிரபத்யே. ஆழ்வார் பாசுரத்தில் சொன்னார், புகழொன் இல்லாவடியேன் உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே. ஒரு சரணாகதி பண்ணணும் எம்பெருமான் திருவடிகள்லன்னா நமக்கு என்ன தகுதின்னார்? தகுதியின்மையே தகுதி. என்ன தகுதியின்மைனா ஒரு தகுதியும் இல்லை எனக்கு. கர்மயோகம் வருமா, ஞான யோகம் வருமா, பக்தி யோகம் வருமா, நீயா இருந்த அனுஷ்டானங்கள் வரையும் ஒன்றுமே இல்லை எம்பெருமானே. அப்போ நீ தான் எனக்கு. ஆண்டாள் சொன்னா போல, கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து. பெருமாள் பார்த்தோன்னேப்பா கானத்தில் போய் ரொம்ப ஆச்சரியமாக தபஸ் பண்ண போறேளானார். உண்போம், அங்கேயும் போய் சாப்பாடு தான். கானம் சேர்ந்து உண்போம். ஞானம் எங்கே இருக்குனார்? அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம். இப்போ போய் கிருஷ்ணன் திருப்படிகள் விழறா. இது எத்தனை தடவை நடக்கிறது தெரியுமா? இவர்கள் விழுந்ததுங்கிறது, எம்பெருமான் காப்பாற்றினதுன்னு சொல்லிட்டே இருக்கணும் அத்தனையுமே. இப்போ எம்பெருமான் பார்த்தா ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் பண்ணிவிடலா போகிறது. நேராக போய் எம்பெருமான் அழகாக நின்னாங்க. இன்றைக்கும் போய் அங்கே புஷ்கரணி பார்க்கலாம் ஆச்சரியமா. அது முதல் நாள், அமாவாசைக்கு முதல் நாள். எம்பெருமான் அங்கே உட்காந்துட்டு தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கான் அழகா. மேலே இருக்கிற சந்திர சூரியர்கள் அவா குழம்பி போறா. இது என்னடா அது, அமாவாசை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே, அடுத்த நாள் தானே அப்படின்னு நேராக வந்து கேட்போன்னு கிருஷ்ணன்ட்ட வரா. கிருஷ்ணன்ட்ட பார்த்து, கிருஷ்ணா இது என்னது, இது தர்ப்பணம் பண்றீர், அமாவாசையே வரலையே. அமாவாசைனா என்னன்னா பெருமா, சந்திர சூரியர்கள் ஒன்று சேரணுமே தான். ஒன்று வந்திருக்கல, 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கல, இங்கே முடிஞ்சு போச்சா தான் இது அமாவாசை. இவன் பாட்டுக்கு தர்ப்பணம் பண்ண முழுக்க உடனே இந்த செய்தி அங்கே பரவ. உடனே துரியோதனுக்கு ஐயோ அமாவாசை இன்னைக்கே வா, அப்போ கிருஷ்ணன் பண்ணினான்னா இன்னைக்கு தான் இருக்கும், போற இன்னைக்கு தொடங்குங்கோன்னா. அப்புறம் கூட்டம் அவனை கேட்டா, அடே கிருஷ்ணன் யாருக்கடா தர்ப்பணம் பண்ணணும், அவன் அம்மா அப்பா தான் இருக்காளா இங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவனுக்கு புத்தி வருது. ஐயோ அது தெரியலையே, எதுக்காக பண்ணான்னு இத்தனை சேஷ்டிதம் பண்ணி எம்பெருமான் தொடங்க வச்சான். ஏன்னார், ஐவர்கட்காகி அந்த 5 பேருக்காக நான் ரட்சிப்பேன்னு சொன்னா, கைவிடாதவன் பரமாத்மா, பரம்பொருள். ஒரு பரமாத்மான்னு சொன்னா ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஆச்சரியமா சொல்றார். எம்பெருமான் விட்டா கூட விட்டுடுவானா. முமுட்சுபடியில் பிளலோகாச்சாரியர் சாதிக்கிறார், அவன் விடிலும் திருவடிகள் விடாது, தின்கடலாய் இருக்கும். எம்பெருமான் விட்டாலும் கூட விடலாம், ஆனா அவனுடைய திருவடி தாமரைகள் இருக்கு பாருங்க, ஒரு நாளும் தன்னை ஆசிரியித்த பக்தர்களை கைவிடவே விடாது. இந்த மாதிரி எத்தனை இடங்கள் பண்றான் அந்த போர்ல. இந்த பஞ்ச பாண்டவர்கள் பண்ற அத்தனை ஒரு கோமாளித்தனம். எதிரி துஷ்டனா இருக்கான், துஷ்டனா இருந்து அவன் செய்யக்கூடிய செயல்கள், இல்லை நான் தர்மத்துல தான் பண்ணுவேன், இந்த தர்மர் ஒருத்தர் பேரே தர்மர் வச்சுண்டு இப்படி தான் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவேன்னு இருக்க, அத்தனை பேரையும் காப்பாத்திட்டு வரக்கூடிய சாமர்த்தியம் கிருஷ்ணன் ஒருவனுக்கே இருப்பதாக நாம் பார்க்கிறோம். பீஷ்மாச்சாரியர் அவர் திருவாக்காலே அப்படி திரௌபதியை சுமங்கலி பவான்னு சொல்லும்படியா வச்சான். இருட்டில் சேவிக்கரிச்சே சுமங்கலி, ஐயோ நான் சொல்லிட்டேனே. இதெல்லாம் எம்பெருமான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அத்துணை அற்புதமான சேஷ்டிதங்கள். துரியோதனன் வந்து நிற்கிறான், அர்ஜுனன் வந்து நிற்கிறான், எம்பெருமான் சயனித்து கொண்டு இருக்கிறான். படுத்துட்டு இருக்கிறச்சே எம்பெருமான் இடத்துல வந்து நிற்கக்கூடிய துரியோதனன், சச்ச இவன் போய் கால் மாட்டில் உட்கார்றது, தலைமாட்டில் உட்காந்து போன உட்காந்தான். அங்கேருந்து வந்த அர்ஜுனன் எம்பெருமான் திருவடியில் உட்காடுறான். பகவான் கண்ணை விழிச்சான். முதல்ல அர்ஜுனனை பார்த்தேன், என்ன வேணும்? துரியோதனன், நான் தான் முதல்ல வந்தேன். என்ன வேணும்? தேவரீர் தான் எங்களுக்கு போரில் உதவி புரிய வேணும். இப்போ பாருங்க, அப்போ பரமாத்மா அவன் உயர்ந்தவன் தெரிஞ்சுதானே வந்திருக்கணும் பூர்த்தியா. எனக்கு போரில் உதவி பண்ணணும்னு சொல்லி கேட்கிறான்னா உடனே அதற்கு பகவான் சொன்னான், 2 விதமான உதவிகள் என்னால் பண்ண முடியும். ஒன்று, என்னுடைய அக்ஷோகினி சைன்யம், அவ்வளோ பெருசான சைன்யம் இருக்குது என்னிடத்துல, விதவிதமான சைன்யங்கள் இருக்குது, அத்தனையும் நான் தனியாக கொடுக்கலாம்.
அவர்கள் அத்தனை பேரும் வந்து சண்டை போடுவா. இல்லை, ஆயுதமே எடுக்காத நான், போர் புரியாத நான் ஒருத்தன் மட்டும் வரலாம். துரியோதனன் யோசிச்சான், இவன் வந்து என்ன போகிறது, இவன் சைன்யம் இத்தனை லட்சங்கள் இருக்கே, வரட்டும். அர்ஜுனன் யோசித்தான், சைன்யம் ஒன்றும் வேண்டாம் பெருமானே, நீர் ஒத்தர் வந்தால் போரும். ஆழ்வார் பாசுரத்தில் சொன்னார், போரிலே நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு சாட்டையை எடுத்தியே மகாபாரத போரை பண்ணி முடிச்சியே என் பெருமானே. யாரால் இப்படி பண்ணி முடிக்க முடியும்? ஆச்சரியம். பகவான் ஒருவன் துணை நிற்கிறான் என்கிற பொழுது எத்தனை விதமாக சொல்கிறார். அந்த மகாபாரத போரிலே பகவான் செய்த காரியங்கள், பகலை இரவாக்கியும், காத்தால பொழுது அதை சூரியனை கொண்டு மறைக்கிற அழகா பாரு. சூரியன் அந்தி பொழுதுக்குள்ளதானே சூரியனை மறைச்சி வர வச்சு அவனை பானம் வச்சு கொள்ற அழகா. சொல்ல முடியாத யுதிஷ்டிரர் வாயாலே சொல்ல வைக்கிறான், போயாச்சுப்பா இறந்துட்டான் அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தைகளை சொல்ல வைக்கிறான். இத்தனை காரியங்களையும் எதற்காக பண்ணினான்னா, தன்னை ஆசிரியித்த பஞ்ச பாண்டவர்களுக்காக. இது எதை காண்பிக்கிறது? பரமபுருஷனுடைய ஒரு லட்சணம், தன்னை ஆசிரியித்தவர்களை கைவிடாதவன் எம்பெருமான். அச்சுதஹா முதல் திருநாமம் சொல்லும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஒரு நாளும் தன் திருவடிகளை பிடிச்சவனை கைவிடவே மாட்டான். கைவிடுறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லையா. அதனால தான் எம்பெருமான் இங்கே கையில் வச்சுட்டு இருக்கானா, கை கடலா நேமியான். அவருக்காக வச்சுக்கல, அடியார்களை ரட்சிப்பதற்காக. ஒரு நாளும் தன் திருவடிகளை பற்றின அடியார்களை விடக்கூடாதுங்கிறதுக்காக. இன்னொரு இடம், திரௌபதிக்கு அழகான எம்பெருமானுடைய உதவி. திரௌபதி இவர்கள்ட்ட மாற்றின்ட்டா. அந்த சபையில் துரியோதனன் துச்சாதனன் இத்தனை பேர் பாடுபடக்கூடிய ஒரு சபையில் ஒரு ஸ்திரீயாக இருந்து அங்கே இழுத்து வரப்படுகிறாள். அவள் ஒரு ஸ்திரீயை எப்படி இருக்கணும், ஒரு ஸ்திரீ பருவம்னே ஒன்று இருக்குது மகாபாரதத்தில். எப்படியெல்லாம் லட்சணங்கள் இருக்கணும், எந்த மாதிரி நடந்தால் அது ஸ்ரேயஸ்கரம்னு காட்டப்படுறது. ஏன்னா அதர்மிஷ்டனாக இருக்கக்கூடிய இந்த அதர்மிஷ்ட கோஷ்டியில் இருக்கக்கூடிய துரியோதனன் துச்சாதனனுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. கூடவே இருக்கக்கூடியவர்களும் கூட வாயடைத்து நிற்கிறார்கள். அங்கே எத்தனை பெரியவா இருக்கா, பீஷ்மர் என்ன, துரோணர் என்ன, எப்படிப்பட்ட மகான்கள் குருமி இருக்காங்க. வார்த்தை சொல்லாதபடி திரௌபதி அந்த சபையிலே மானபங்கப்படுத்தப்படுகிறாள். அவளுடைய புடவையை உரியணும்னு உரியறான். துரியோதனன் ஆணையிட துச்சாதனன் இழுக்கிறான். திரௌபதி தன்னால் முடிந்த வரைக்கும் தன் மானத்தை காப்பாற்றிக்கிறான். ஏன்னா அதுதான் முக்கியம் பெண்களுக்குங்கிறச்சு. தான் விடாத அந்த புடவையை பிடிச்சுக்க பார்க்குறான். ஆனால் அவள் பெண், அபலையானவள், எதிர இருக்கக்கூடியவனோ பலமுடையவனா இருக்கான். அதை தாண்டி தன்னால் பண்ண முடியல. அப்போ அந்த கடைசி சமயத்தில் 2 கையும் விட்டுட்டா. அவள் கையை கூப்பி மேலே அஞ்சலி வைத்து கூப்பிடுகிறாள். தேய சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சந்நிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீடீஹாரி ஹிரண்மயவபுஹு திருதசங்கசக்ரஹ சங்கசக்கரகதாபானே துவாரகா நிலையா அச்சுதா கோவிந்தா புண்டரீகாக்ஷ ரக்ஷமாம் சரணாகதாம் ரக்ஷமாம் சரணாகதாம் என்று கதறுகிறாள் திரௌபதி. இதை தான் நாள்தோறும் சந்தியாவந்தனத்தில் நாம் இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணுறோம். சரணாகதம் அப்படின்னு சொல்கிறோம் நாம் எல்லாம் ஆண் பிள்ளைகள்ங்கிறபடியால். அவள் ரக்ஷமாம் சரணாகதாம்னு எம்பெருமான அழைக்கிறா. எங்கேயோ இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருச்செவியிலே இவளுடைய கூக்குரல் கேட்டது. உடனே எம்பெருமான் அங்கிருந்து அருள் புரிய தொடங்கினான். ஆச்சாரியர்கள் சொன்ன வியாக்கியானத்தில், திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிரே. எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல அந்த புடவை அப்படியே சுரந்துட்டே வருது. இவன் எவ்வளவுதான் முடிஞ்சு இழுக்க பார்த்தாலும் இழுக்க முடியல. இவன் மலைச்சு போய் கீழே விழுந்துடுறான். அப்ப திரௌபதியானவள் ரட்சிக்கப்படுகிறாள் அங்கே. ஆனா திரௌபதியை காப்பாத்தின பகவான், ஆச்சாரியர்கள் வியாக்கியானத்தில் பண்றா, கடைசியா முடிஞ்சு போறச்சே அவதாரம் பூர்த்தி பண்ணி தான் தன்னுடைய சோதிக்கு புறப்படும் காலத்தே ஒரு வார்த்தை சொல்றானா, என் மனசுல பெரிய பாரம் இருக்குப்பா. ரிணம் பிரவருத்தமிவமே. ஒருத்தன் கடன் வாங்கி அந்த கடனை திருப்பி கட்ட முடியாத, வட்டி சேர்ந்து வட்டிக்கு வட்டி சேர்ந்து, இந்த வட்டி குட்டி போட்டு வட்டி வட்டியா சேர்ந்து இருக்கோ இல்லையோ, அப்படி ஒரு கடனாளி துன்பப்படுகிறா போலே நான் துன்பப்படுகிறேன். இது பகவான் சொன்ன வார்த்தை. அன்னைக்கு கடனாளி, இன்னைக்கு கடன் கொடுத்தவன் துன்பப்படுறா போல. இப்போ கடனாளி எப்படி துன்பப்படுவான்? அப்படி என் மனசு என்ன கஷ்டம்னார், திரௌபதிக்கு நான் உதவி பண்ண முடியலையே, ஐயோ திரௌபதிக்கு அவள் என்னை கூப்பிடும்படியாக வைத்தேனே என்று எம்பெருமான் தன்னுடைய ஹிருதயத்தில் அந்த பாரத்தோட சொல்றான். ஆச்சாரியர்கள் விவரித்தான், நீர் தான் வந்தாச்சே, உதவி பண்ணியாச்சே. இல்லை இல்லை, நேர்லன்னா பண்ணியிருக்கணும். உடனே ஆச்சாரியர்கள் அதற்கு ஒரு வியாக்கியானம் பண்றார். பகவான் நேரில் வராது ஒழிந்தது எதற்காக? ஏன் நேரில் வராமல் போனா கிருஷ்ணன்? வந்தா என்ன இருக்கலாம், நல்ல வேளை வராமல் இருந்தான். ஏன்னர் அவன் நேரில் வந்திருந்தால் திரௌபதி தாலி தங்கி இருக்குமான்னு கஷ்டம்.
தாலிக்கு ஆபத்துனார். ஏன்னா வந்தா ஃபர்ஸ்ட் வதம் பண்ண வேண்டியது துரியோதனாதிகள் இல்ல, பஞ்ச பாண்டவர்களை வதம் பண்ணியிருப்பான். பிரம்மானுக்கு அப்படிப்பட்ட கோபம். ஏண்டா விளையாடுறது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல், அதையும் சூது விளையாட்டை விளையாடுகிறாய், அதையும் ராஜ்யத்தை இழந்த பிறகு அதோட முடிச்சுக்கிறதை ஒழிய என் மனைவியை வைத்து விளையாடுகிறேன்னா என்ன உனக்கு யோக்கியத்தை உண்டு? இப்போ எம்பெருமானுக்கு என்ன கோபம் தெரியுமா? யார் பேர்ல? இந்த பஞ்ச பாண்டவர்கள் பேர்ல கோபம். இப்போ அங்கே வந்தான்னா முதல்ல சக்கராயுதத்தை எடுத்தா இவர்களை தான் தலையறுத்திருப்பான். அப்போ வராத எதற்காகனா திரௌபதியினுடைய திருமாங்கல்யம் தரிப்பதற்காக. ஆச்சாரியர்கள் அற்புதமாக வியாக்கியானம் பண்றாங்க. இப்போ அங்கிருந்தே எம்பெருமான் அவளுக்காக அருள் புரிந்தான். இன்னொன்று, பகவான் கிருஷ்ணனாக இது எதை காண்பிக்கிறதுனா சாக்ஷாத் கிருஷ்ணனாக இருக்கக்கூடிய பரமபுருஷன் தானே ஸ்ரீமன் நாராயணன். இது ஒரு பெண் பிள்ளைக்கு காட்டி கொடுக்கிறான் எம்பெருமான். ஒரு பெண் பிள்ளையாக இருக்கக்கூடிய திரௌபதி சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண. எத்தனை இடங்கள்ல எம்பெருமான் அப்படி காட்டி கொடுத்துருக்கான் தெரியுமா? மகாபாரதத்தில் பற்பல்ல இடங்கள்ல அதை காட்டி கொடுத்துருக்கான். நாம் ஆங்காங்கே சொல்றோம். இன்னொரு இடத்துல மகாபாரதத்தில் இது ஒரு கேள்வி இருக்கும். அதாவது இந்த ஒரு விஷயங்கள் நாம் பார்த்துக்கிறச்சே எம்பெருமானை பற்றி வார்த்தை சொல்லுகிற பொழுது சிவனுக்கோ இல்லை பிரம்மாவுக்கோ இந்திரனுக்கோ கூட பரத்துவம் சொல்லக்கூடிய நிலைகள் இருக்கலாமே. அப்போ பகவான் கிருஷ்ணாவதாரத்திலே செய்திருக்கிற ஒரு சேஷ்டிதம் என்ன? தனக்கு ஒரு புத்திரன் வேணும்னு எம்பெருமான் ஒரு யாத்திரை போனான். அது கைலாச யாத்திரைன்னு விவரிக்கப்பட்டிருக்கு. இப்போ அது செய்திருக்கக்கூடிய பகவானுக்கு பரத்வம் உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டால் அந்த யாத்திரை போகிற வழியிலே எம்பெருமான் நிரூபிக்கிறான். கண்டாகரணன்னு சொல்லக்கூடியவனுக்கு மோட்சத்தை கொடுத்தான் எம்பெருமான். அந்த கண்டாகரனுக்கு எம்பெருமான் அருளிய மோட்சத்தாலே அவன் பேறு பெற்றான். பிறகு ஏன் நீர் கைலாச யாத்திரை போனேர்னா சிவன் பிரார்த்திக்கிறானா எம்பெருமானிடத்துல, என்னிடத்துல நீர் வந்து வரன் வாங்கிறீர்னா உலகோர்கள் எல்லாம் என்னையும் கொண்டாடுவா. இப்படி யாராவது நமக்கு ஒரு மேலதிகாரி இருந்து அந்த மேலதிகாரி தான் நமக்கு சம்பளம் கொடுக்குறவரா இருந்து ஒரு நாள் அவரை கூப்பிட்டு, சார் எங்கள் வீட்டுக்கு வரச்சே ஒரு நாள் நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி நீங்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணணும், ஓகேவான்னா? ஏண்டா நீ எனக்கு கீழே சம்பளம் வாங்குற ஆளு, நான் உங்ககிட்ட வந்து வாங்கணுமா? எவ்வளோ கோபம் வரும். ஆனால் பரமாத்மாவினுடைய மேன்மையை பாருங்க. எனக்கு பேர் வரப்போகிறதா, பரவாயில்ல நானும் அப்படியே வரேனே அப்படின்னு அவன் யாத்திரை புறப்பட்டு வரானா, வரச்சே கண்டாகரன் பிடிச்சிக்கிறான். இப்போ கண்டாகரன் கையில் எதுவும் சமர்ப்பிக்கிறது. சுவாமி சொன்னார் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். அவன் எதை கொடுத்தான்னார்? கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறான். இதுதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்னன்னார்? நவம் சவம் இதம்னா இதுதான் ஃப்ரெஷ்ஷாக அடித்து உனக்காக கொண்டு வந்தேன் ஒரு சவம், மனுஷ சவம்னு காமிக்கிறான். அது பிசாசு அப்படி தான் பண்ணும். எம்பெருமானுக்கு அதை தான் கொடுக்கணும்னு அவன் கொடுக்கறச்சே எம்பெருமான் சொல்கிறார் அழகா, என்ன வேணும்னார்? எனக்கு மோட்சம் வேணும். இப்போ நானே புத்திரன் வேண்டி போகிறேன், நீ என்கிட்ட கேட்குறிய? நீ நாராயணன், ஏகப்பட்ட மாயையை பண்ணக்கூடிய மாயன் தெரியும். உன்னிடத்திலிருந்து தான் எனக்கு மோட்சம் வேணும். அந்த மோட்சம் என்றால் யார் கொடுக்க முடியும்? மோட்சமிச்சே ஜனார்தனாத் என்று சாஸ்திரம் தெளிவாக சொல்கிறது. மோட்சத்தை பெறணும்னா பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயணனே கொடுக்க வேணும். ஆக அந்த நாராயணனிடத்திலிருந்து மோட்சத்தை கண்டாகரன் பெற்றான். பெற்ற பிறகு அவனுக்கு மட்டும் இல்லை, அவனோட கூட இருக்கக்கூடிய அவன் தம்பிக்கும். தம்பி உன்னோட இருக்கானா, பாசமாக இருக்கானா? இல்லை என்ன கண்டாலே ஆகாதவன் தான். பின்ன எதுக்கு அவனுக்கு மோட்சத்தை கேட்குறேன்னா, இல்லை என் மனசு அவன்கிட்ட ஈடுபட்டு இருக்கு, உடனே அவனுக்கும் மோட்சமா. இதைத்தான் ஆச்சரியமா எம்பெருமானார் சொல்றார். அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத விராதரக்ஷைக தீக்ஷே. பூத இவர்கள்லாம் பறிஞ்சிருக்கலாம் எம்பெருமான் திருவடிகளில். விராத அவர்கள் சம்பந்திகளுக்கும் பகவத் அனுகிரகம். அப்போ கிருஷ்ணாவதாரத்திலே தான் பரமபுருஷன் எத்தனை இடங்களில் காமிக்கிறான். தூத்து போனவனாக இருக்கக்கூடிய இடத்துல பகவான் தன்னுடைய விஸ்வரூபத்தை காண்பிச்சிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதுபோல பகவத்கீதையில விஸ்வரூபத்தை சாட்சாத் எம்பெருமான் பூர்த்தியாக அர்ஜுனனுக்கு காண்பித்திருக்கக்கூடிய நிலைன்னு பார்க்கிறோம். இப்போ இத்தனை இடங்கள்ல எம்பெருமான் தான் பரமாத்மா, தான் பரமபுருஷன் அப்படிங்கிறத ஒவ்வொரு இடங்கள்லையும் நிரூபிக்கிறோம். ஆச்சரியம். இன்னொரு குணம், பரமாத்மாங்கிறவனுக்கு எது உயர்ந்த குணம் தெரியுமா அப்படின்னா, தான் தன்னை காட்டிலும் தன் அடியார்களை உயர்வாக கொண்டாடுவது பரமபுருஷ லட்சணம். தான் தான் பெரியவன் நினைக்கிறவனுக்கு பரமாத்மான்னு பேர் இல்லை. இந்த பரமாத்மாவுக்கு சமமும் இல்லை, மேம்பட்டவர்களும் இல்லை. நசமஸ் அது அழகா சொல்லி காண்பிக்கிறார் அடுவார் தமிழ்ல. ஒத்தார் மிக்கார் இளையாய மாமாயா. அவனுக்கு சமமானவர்களும் மேம்பட்டவர்களும் இல்லை. ஆனா அவன் திருவுள்ளத்தில் பற்றி இருப்பானா, என் அடியார்களே எனக்கு கொண்டாட தகுதியானவர்கள், அவர்கள் எப்பொழுது எனக்கு பரம பூஜ்யர்கள் என்று அடியார்களை கொண்டாடி மகிழும்படியான தன்மை பெற்றிருக்கக்கூடியவன் பகவான். அதுதான் கீதையில், அதாவது இந்த மகாபாரதத்தில் எம்பெருமான் நிரூபிக்கிறான். தூது நானே போயிட்டு வரேன், நானே சமாதானம் பண்றேன்,
5 ஊரை கேட்குறேன், 5 கிராமத்தையாவது கேட்குறேன், கவலைப்படாதீங்க, போயிட்டு வந்து முடிச்சாச்சு. கிருஷ்ணன் சோகமாக இருக்கான். 5 ஊரை கேட்டேன், 5 வீடை கேட்டேன், ஒன்றை கூட கொடுக்கல இவர்கள். வேற வழி இல்லை, போர் தான். நானும் எத்தனையோ பண்ணி பார்த்தேன், சமாதானத்துக்காக தான் புறப்பட்டேன். சிரிச்சுட்டே கேட்குறான் நகுல சகாதேவர், கிருஷ்ணா நீ போர்ச்சையே என்ன சங்கல்பம் தெரியுமான்னார், போர் வடந்தே தீரணும். இவன் மொத்தம் கூட சமாதானத்துக்கு ஒத்துன்றக்கூடாது. ஏன்? திரௌபதி செய்திருக்கக்கூடிய சபதத்தை நிறைவேற்ற வேணும். எம்பெருமானுடைய சங்கல்பம் அதுதான். என் அடியவள் அவள் செய்திருக்கா ஒரு சபதம். என்ன? இந்த அவிழ்ந்த கூந்தலை அந்த ரத்தம், எதிரி ரத்தம் இல்லாமல் முடிய மாட்டேன்னு வார்த்தை சொல்லியிருக்கா. அப்ப அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் என்ன வேணா காரியம் பண்ணுவேன், என்ன வேணா பண்ணுவேன். இதுதான் சர்வேஸ்வரத்துவத்தினுடைய உயர்ந்த தன்மை. இன்னொன்னு சொல்றேன், பீஷ்மாச்சாரியர் அவர் ஒரு சபதம் பண்ணார். என்ன? கிருஷ்ணனை எப்படியாவது இந்த மகாபாரத போரிலே ஆயுதம் எடுக்க வைப்பேன். பகவான் ஒரு சபதம் பண்ணா, ஒரு நாளும் ஆயுதம் எடேன் இந்த மகாபாரத போரிலே. கடைசியா யார் ஜெயிச்சா தெரியுமா? பீஷ்மாச்சாரியர் ஜெயிச்சுட்டார். என்ன? அவர் அடிக்கிற பானத்தை கண்டு வந்த கோபத்தில் எம்பெருமான் சக்கராயுத பாணியாக ஓடி வரான். அழகா பீஷ்மர் வர்ணிக்கிறார், ஏகி ஏகி எம்பெருமானே வாரம் வாரம், என்ன அழகு என்ன அழகு, இந்த சக்கராயுதத்தோட வரக்கூடிய அழகு இருக்கு, வாரம் நம்ம இடத்துல அப்படின்னு அவர் பிரார்த்தித்து நிற்கிறாராம். ஐயோ சபதம் போடுத்த, ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னீரே போடுத்தேன்னார். என் அடியவர் சபதம் காப்பாற்றப்பட்டதே, அதுதான் வேணும்னார் எம்பெருமான். அப்ப தன்னை காட்டிலும் தன் அடியவர்களை உயர்வாக மதிப்பவன் தான் பரமாத்மா, அவன் தான் பரமபுருஷன். இதைத்தான் ஆச்சாரியர்கள் ஆச்சரியமா சொல்றா. சௌசீல்ய வாத்சல்ய காருண்ய மார்தவார்ஜவ காம்பீரிய ஔதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம, எத்தனை திருக்கல்யாண குணங்கள் உமக்கு, 1 2ன்னு அளவிட்டு சொல்ல முடியுமா? சகல திருக்கல்யாண குணங்களும் பரிபூர்ணமாக அமையப்பெற்றிருக்கக்கூடியவன் பரமாத்மா, பரமபுருஷன். இது அங்க நிச்சயிக்கப்படுகிறது. ஆச்சரியமா. இதற்கு மேலே இந்த பீஷ்ம பருவம் அப்படிங்கிற இடத்துல தொடக்கத்தில் பகவான் தான் போர் புரிவதற்காக அர்ஜுனனுக்கு சாரதியா நிற்கிறார். இன்னைக்கும் போய் திருவல்லிக்கேணியில் சேவிச்சா அந்த எம்பெருமானுக்கு பார்த்த சாரதின்னு திருநாமம். அவர் திருமுகத்தில் பார்த்தா இருக்கிற வடுக்கள் என்னன்னா அர்ஜுனனுக்காக தான் பட்ட பானமா. அந்த எம்பெருமான் தான் பெற்ற அந்த அத்தனை சிரமங்கள். இப்போ அந்த பார்த்த சாரதியா எம்பெருமான் தேர் ஓட்டுகிறான். அர்ஜுனன் அங்கே பார்த்தனா இருக்கான், தேரை ஓட்டுங்கிறான். சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய, இந்த ரதத்தை கொண்டு போய் நிறுத்தும், நடுவில் கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு வார்த்தை சொல்ல எம்பெருமான் ஓட்டிட்டு போகிறான். ஆச்சரியமா. இது ஒரு உயர்ந்த குணம் பாருங்க. அர்ஜுனன் நியமிப்பதை செய்பவனாக இருக்கக்கூடியவன் இந்த கிருஷ்ணன். போய் சேனையை நிறுத்திட்டான். நிறுத்தின உடனே அர்ஜுனன் பார்க்குறான், யாரெல்லாம் வந்திருக்கா, எதிர்த்தாப்பில் யாரெல்லாம் இருக்கா. பார்க்கறச்சே அவனுக்கு முதல்ல இப்படி நின்னவன் கொஞ்சம் கொஞ்சமாக கூணி போய் விழுந்துட்டான். 10 காண்டீவம் அவன் கையை விட்டு கீழே விழுந்தது. மயக்கம் வரமாச்சிடுது அவனுக்கு. அழகா, ஐயோ என் புத்தியெல்லாம் கலங்கிறது, ஐயோ மனசெல்லாம் கலங்கி போயிடுது. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா, முடியாது என்னால். என்னடா அர்ஜுனா என்ன ஆச்சுன்னார். உடனே அவன் சொல்ல ஆரம்பித்தான். அர்ஜுனன், எதிர்த்தாப்பில் இருக்கிறதெல்லாம் யாரு? என்னுடைய குரு நிற்கிறா, எங்களுடைய தகப்பனார்மார்கள், எங்கள் பாட்டனார்மார்கள்லாம் அங்கே எதிர்த்தாப்பில் இருக்கிறா, பந்துக்கள்லாம் என் முன்னாடி நிற்கிறா. இவர்களோடு சண்டையிடுவதா, போர் புரிவதா? என்ன பிரயோஜனம்? அவர்களை அழித்து வரக்கூடிய சாம்ராஜ்யத்தில் நான் என்ன சுகத்தை காணப்போகிறேன்? இப்போ என்னமா பேசுறான் தெரியுமா அர்ஜுனன் பகவானுக்கு? இவர்கள் அழிஞ்சுட்டா, இவர்கள் ஸ்திரீகள் தம்மம் கெட்டு போயிட்டா, அப்போ உலகத்தில் தர்மமே அழிஞ்சு போச்சுன்னா அதில் ராஜ்யம் பண்ணி எனக்கு என்ன போகிறது? போர் புரிய மாட்டேன், என்னால் முடியாதுன்னு கீழே போட்டான். அப்போ ஆரம்பித்தான் பகவான் அவனுடைய உபதேசத்தை. அர்ஜுனா புரிஞ்சுக்கோடா, நீ ஒரு க்ஷத்ரியன், போர் புரிவதற்காக வந்திருக்கிறாய், நீ போர் புரிய வேணும் அப்படின்னு அவனுக்கு ஆசைப்பட்டு சொல்ல ஆரம்பித்தது. 700 ஸ்லோகங்களுக்கு மேலே விரிவடைஞ்சதே அதுதான் பகவத்கீதை. என்று வேதாந்தங்களின் சாரமாக அமையப்பெற்றிருக்கக்கூடியது பகவத்கீதை. பிரஸ்தானத்ரயம்னு 3 கொண்டாடுவோம். அதாவது மும்மதஸ்தர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம். உபனிஷத்தாகட்டும், அதே போல பிரம்மசூத்திரமாகட்டும், பகவத்கீதையாகட்டும், இதை 3க்கும் 3 ஆச்சாரியர்களும், ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களாகட்டும், சங்கரா மதத்தில் சேர்ந்து, அதாவது அத்வைத மதத்து ஆச்சாரியர்களாகட்டும், மத்வாச்சாரியர்களாகட்டும், அது அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்காருங்கிறத பார்க்குறோம். அதுபோல பகவத்கீதைக்கு 3 மதஸ்தர்களும் அற்புதமான வியாக்கியானம். சுவாமி ராமானுஜருடைய ஸ்ரீ கீதா பாஷ்யம், சங்கரர் அருளி செய்திருக்கக்கூடிய சங்கர பாஷ்யம் கீதா பாஷ்யத்துக்கு. இப்போ இதனுடைய மேன்மை பகவத்கீதையினுடைய ஆச்சரியமான அர்த்தங்களை எடுத்து காட்டுவதிலே அமையப்பெற்றிருக்கக்கூடியது. சித்தாந்தங்களில் வேற்றுமை இருக்கு. ஆத்மா ஒன்றா பலவா, உண்மையா பொய்யா, இது மாயையா இல்லையா, எது பிரகிருதிங்கிறது என்ன, எப்படிப்பட்டது, இதெல்லாம் நேர பேதம் இருக்கு.
அதை பற்றி விசாரம் இல்லை. ஆனால் பரமபுருஷன் யார், அவன் எப்படிப்பட்டவன், என்னென்ன திருக்கல்யாண குணங்களோடு கூடியவன், இதில் ஒத்தருக்கும் எந்த விதத்திலையும் எந்த கருத்திலையும் மாறுபாடே இல்லை. அத்தனை ஆச்சாரியர்களும் ஒருமித்த கருத்தோட சொல்லுகிறார்கள். பகவத்கீதையிலே பகவான் திருப்பி திருப்பி தன்னை பற்றி அத்தனை பெருமையாக சொல்லிக்கிறார். அடே அர்ஜுனா, நான் யார் தெரியுமாடா, நான் தாண்டா பரமபுருஷன், நான் தாண்டா சகலத்தையும் அறிந்தவன். எத்தனை ஸ்லோகங்கள் தெரியுமா, அதில் சொல்லிகிட்டே இருக்கலாம். நாம அர்ஜுனனை பார்த்து சொல்கிறான் பகவான், பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன தானியகம் வேத சர்வாணி நத்வம் வேத்தி பரந்தப. ஏ அர்ஜுனா, நீயும் பல பிறவிகள் எடுத்தாய், நானும் பல பிறவிகள் எடுத்தேன். ஆனால் உனக்கு உன் பிறவியே என்னன்னு தெரியாது, எனக்கு என் பிறவியும் தெரியும், உன் பிறவியும் தெரியும். நான் பகவான். உடனே அவனுக்கு ஒன்றுமே புரியல. நீ கிருஷ்ணன், எங்கள் மாமா பையன், அத்தை பையன், அம்மாஞ்சின்னு இப்படி கொண்டாடி இருந்தோம், நீ எத்தனையோ பிறவி எடுத்தியா? நான் பல பிறவிகள் எடுத்தன, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னா அதற்குடனே பகவான் விளக்கி சொல்லுகிறான். நீ செய்த பாப்ப புண்ணியங்கள் தான் கர்மாக்கள், அந்த கர்மானுகுணமாக நீ பல பிறவிகளை எடுத்தாய். அழகா சொல்றாரு ஆச்சாரியர்கள் சொல்றச்சே, நான் ஓடி ஓடி பல பிறப்பும் பிறந்து, ஓடி ஓடி பல பிறப்பும், ஏன் ஓடிண்டே இருக்கும், கர்மாவை பண்ணி 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 பாப புண்ணியங்களை சேர்த்து சேர்த்து மீண்டும் மறுபடி பிறப்பு. அழகா சொன்னார், புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம். இது ஒரு சைக்கிள். இது அதில் மாட்டின்றோன்னா திருப்பி திருப்பி அந்த சம்சார சாகரத்திலே சுழன்று கொண்டு வருவதே இவனுக்கு இருக்கக்கூடிய தன்மை. ஆனால் நல்ல வேளை நமக்கு இது மனித பிறவியாக கிடச்சிது. விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும், அதுவும் பகவான் பரதத்துவம் யாருன்னு தெரிஞ்சுக்கிற மாநாட்டில் கலந்துக்கிற பிறவியாக கிடச்சிது. இப்போ பரமாத்மாவை உணரக்கூடிய தன்மை நமக்கு ஏற்பட்டு இருக்கிறதுனா இதை காட்டிலும் சிறந்தது வேறொன்றுமே இல்லை. இப்போ சொல்கிறான் அர்ஜுனனை பார்த்து, நீ எத்தனையோ பிறவிகள் பிறந்தாய், நானும் உன்னை போல பிறந்தேன். இப்போ அர்ஜுனனுக்கு வந்துடுது, அப்போ நீ பரமாத்மா இல்லையா, என்ன போல தானே நீயும் பிறக்கிறது? ஆமா அர்ஜுனா, நீ பிறப்பதற்கு நீ செய்த புண்ணிய பாபம் காரணம், நான் பிறப்பதற்கு என் இச்சை காரணம்னா எம்பெருமான். என் ஆசை, என் இஷ்டம், நான் பிறக்கணும் அப்படிங்கிறது. அழகா சொல்றது நமக்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான வார்த்தைகள். ஜிதந்தே ஸ்தோத்திரம்னு இருக்கு. ஜிதந்தே புண்டரீகாக்ஷ நமஸ்தே விஸ்வபாவனன்னு கொண்டாடக்கூடிய ஸ்லோகத்தில் எம்பெருமானுக்கு என்ன வேணும்? அவனுக்கு ஒரு அழகான ரூபம் வேணும், அழகான சங்க சக்கராயுதங்கள்லாம் வேணும். இதெல்லாம் தேவையானார். நதே ரூபம் நச்சாகாரம் நாயுதானி நச்சாஸ்பதம். இருந்தாலும் ஏன் வச்சுட்டு இருக்காருனார், பக்தானாம் தொம் பிரகாஷே. இதெல்லாம் எதற்கு வேணும்? ஏன் சங்க சக்கர கதாயுதங்கள் எல்லாம் எம்பெருமான் ஏன் ஒரு ரூபத்தை எடுத்துன்னா, அடியவர்களுக்காக வைத்திருக்கக்கூடிய மெய்ப்பாடு இது. அதான் எம்பெருமானின் தன்னேற்றமாக கொண்டாடப்படக்கூடிய விஷயம். இப்போ சொல்கிறான் அர்ஜுனனை பார்த்து, அடே அர்ஜுனா, உன்னை போன்று புண்ணிய பாபமடியாக பிறவி எனக்கு கிடையாது, நான் என்னுடைய இச்சையின் அடியாக பிறக்கிறேன். நம்ம மாத்திரம் அப்பப்போ சண்டை வந்தால் நம்ம குழந்தை சொல்கிறதே, இங்கே போய் பிறந்தேன் பாரு, நான் அங்கே பிறந்திருக்கலாம், நான் அங்கேருந்து சே ஒன்று கேட்டால் வாங்கி தர மாட்டேன், கேட்டால் வாங்கி தர, என்ன வாங்கி தரல, ஐஃபோன் வேணுங்கிறான் சுவாமி, எப்படி வாங்கி தருதுங்கிறார் அவர். இப்போ தான் 5ஆவதே படிக்கிறான். இப்போ அவன் சொல்கிறான், நான் இங்கே பிறந்திருக்கலாமா? உண்மையிலேயே சாய்ஸ் நமக்கா கொடுக்குறா எம்பெருமான். என்ன பாவம் புண்ணியம் பண்ணியோ அங்கே வந்து பிறந்தா. அவள் அப்பா அம்மா சொல்லணும் திருப்பி, அடே நீ பண்ண பாவத்துக்கு இன்னும் கீழே பிறந்திருக்க வேண்டியது, பரவாயில்ல என்கிட்டயா வந்து சுகமாக இருக்கியே, சாம்சங்காவது வாங்கி தர அளவுக்கு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா முழுக்க, இல்லையா? இந்த பிறவி உனக்கு இப்படி கிடச்சிருக்கே அழகா. பகவான் எப்படின்னார், அப்படி அவனுக்கு இவர்கள்தான் தாயார் தகப்பனார்னு தான் எடுத்துக்கலாம் எம்பெருமான், சூஸ் பண்ணிக்கிறான் அவன் அழகா. ராமாவதாரத்தில் சொல்கிறான், யாரை தகப்பன் தெரியுமா? இதோ அங்கே இருக்கார் பாரு, தசரதரை தான் என் தகப்பனா சூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பிறவியில். கிருஷ்ணாவதாரத்தில் என்ன பண்ணுறதுன்னார், இந்த பிறவியில் 4 பேருக்கு சான்ஸுன்னா பகவான். ரொம்ப ஆச்சரியம். அங்கே 4 அங்கே இருக்கக்கூடிய ஒருவர் தசரதர் தபஸ் பண்ணி 4 பிள்ளைகளை பெற்றா. கிருஷ்ணாவதாரத்தில் 4 பேர் தபஸ் பண்ணி ஒரு பிள்ளையை பெற்றா. தேவகி வசுதேவராகிற இருவர், அங்க இருக்கக்கூடிய ஆச்சரியமா அங்க நந்தகோபர் யசோதை ஆகிற இருவர், 2 பேரும் 2 4 பேர் பண்ண தபஸ் ஒரு கிருஷ்ணன் கிடைச்சானா. ஆண்டாள் சொன்னாலே, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளர. அதுக்கு மட்டுமே 2 மணி காலம் வியாக்கியானம் பண்ணணும் அந்த 2 வரிக்கு. என்ன ஆச்சரியமா காண்பிச்சிருக்கார் அந்த ஆச்சாரியர்கள் எல்லாம். தேவகியினுடைய கர்ப்பத்திலே பிறந்தான், ஆனா யசோதைக்கு பிள்ளையாக வளர்ந்தான். என்ன தவம் செய்தனை யசோதா கேட்கிறாளே அழகா, எங்கும் நிறை பரபிரம்மம். உன்னை பார்த்து என்ன சொல்றது, அம்மா என்று அழைக்க, உன்னை பார்த்து அம்மான்னு சொல்லும்படியா இருக்கு. அப்ப எம்பெருமான் உலகத்திலே தான் யாருக்கு பிள்ளையா பிறக்கணும், தான் யார அம்மான்னு அழைக்கணும், தான் யார அப்பான்னு அழைக்கணும் அப்படிங்கிறத யார் சூஸ் பண்ணிக்கிறா, செலக்ட் பண்ணிக்கிறான்னா பகவான் செலக்ட் பண்ணிக்கிறான். பகவான் பிறப்பின் காரணம் என்ன? காருண்யம்ங்கிறது. நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கருணையின்
காரணமாக பகவான் பிறவி எடுக்கிறான். ஏன் அவன் பிறவி எடுப்பதாலே என்ன பயன் அப்படின்னா, அவன் பிறவி எடுக்கக்கூடிய விஷயத்தை, அவன் பிறவி எடுத்து செய்த சேஷ்டிதங்களை நினைக்கிற பொழுது நம்முடைய சம்சாரமாகிற விலங்கு அவிழ்ந்து போம். எம்பெருமான் செய்திருக்கக்கூடிய சேஷ்டைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறச்சே திவ்யமான சேஷ்டிதங்கள். அதை அனுபவிக்க அனுபவிக்க அனுபவிப்ப சம்சாரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய துன்பம் நீங்கி போகும். ஆகையால தான் பகவான் சொல்றான், பகூனி மே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன தானியகம் வேத சர்வாணி நத்வம் வேத்தி பரந்தப. இன்னும் 9வது அத்தியாயத்திலே பகவான் பறக்க அருளி செய்கிறான், நானே பரமபுருஷன், எனக்கு சமமானவர்களும் என்னை காட்டிலும் மீறினவர்களும் யாரும் இல்லை, நீ செய்யக்கூடிய எல்லாமும் முறையாக எனக்கு செய்யப்பட வேண்டியதே. ஆனால் சில பேர் வேறு தேவதைகளை துதிக்கிறாளே, பகவான் அதையே வார்த்தை சொல்ற, அவிதிபூர்வகம். கீதையிலே பகவான் சொல்ற வார்த்தை அவிதிபூர்வகம். அப்படின்னா விதியல்லாத வழியில், அப்படின்னா அது கிரமமில்லாத மார்க்கத்தில் மற்ற தேவதைகளை யார் துதித்தாலும் அந்த தேவதைகளை கொண்டு பலன் கொடுப்பதும் நானே, என்னால தான் அந்த பலன் அவர்கள் பெறுகிறார்கள். இப்படின்னு பலவாறாக எம்பெருமான் அந்த இடத்துல வார்த்தை சொல்லி, அதில் வார்த்தை சொல்கிறான், அனன்யா சிந்தையன் தோமாம் ஏஜனாஃப் பரியுபாத பாஷதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். ஒரு நாள் கூட நான் என் பக்தனை கைவிடுவதில்லை. என்னை மட்டுமே நினைப்பவனாக அவன் இருக்கிறச்சே அவனுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும், அப்படின்னா யோகம்ங்கிறது முன்பில்லாதது நமக்கு புதுசாக கிடைக்கிறது பாருங்க, அது யோகம்னு பேர். முன்பில்லாத புது நன்மை. க்ஷேமம் என்பது அது நீடித்திருப்பதாக இருப்பதே. இது ரெண்டையும் நான் செய்கிறேன். ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்றா, மோட்சத்தையும் மோட்சத்திலே உன்னை நிலைத்து வைப்பதையும் நான் செய்கிறேன் எம்பெருமான் சொல்லி இருக்கக்கூடிய அற்புதமான திருவாக்குகள். 10வது அத்தியாயத்தில் கீதையிலே பகவான் விபூதி யோகம் என்று பரந்ததை காண்பிக்கிறான். நான்லாம் என்னவா இருக்கேன் தெரியுமா, ஒவ்வொரு வஸ்துக்கள்லையும் ஒரு சிறந்த வஸ்துவாக தான் இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப ஆச்சரியமா தெளிவுபட காண்பிக்க. அக்ஷரானாம் அகாரோஸ்மி அகம், அக்ஷரங்களுக்குள்ளே நான் அகாரமாக நிற்கக்கூடியவனாக நிற்கிறேன். அது மட்டும் இல்லை, விருட்சங்களில் பார்த்தா நான் அரசமரமாக இருக்கக்கூடியவனா இருக்கேன், வேதங்களிலே நான் சாமவேதமாக இருக்கக்கூடியவனா இருக்கேன். இப்படின்னு தன்னை பற்றி அற்புதமாக ஆதித்யானாம் அகம் விஷ்ணு இதெல்லாம் வார்த்தை சொல்லிட்டு வரான் எம்பெருமான். ஆச்சரியமா இப்போ அது அவனுடைய பரதத்துவத்தை, பரமாத்மாங்கிற தத்துவத்தை காண்பிச்சு கொடுக்கிறது. 11வது அத்தியாயம் பகவத்கீதையில விஸ்வரூப தரிசனம். இப்போ அர்ஜுனன் கேட்குறான் எம்பெருமான்ட்ட, உன்னுடைய உண்மையான ரூபத்தை நான் பார்க்கலாமா? அந்த உண்மையான ரூபத்தை யாரும் பார்த்தா மாதிரி தெரியல, அது பறந்து விரிந்ததாக இருக்குமே. இப்போ பகவான் சொல்கிறான், அர்ஜுனா நீ இந்த கண் கொண்டு பார்த்தா அது தெரியாது, இது மாம்ச சக்ஷுஸ், இது வெறும் பஞ்சேந்திரியங்களாலே பிரகிருதிமயமாக இருக்கக்கூடிய விஷயத்தாலே கிடைக்கிறது அரிதது. திவ்யம் தே ததாமி சக்ஷுகு, உனக்கு திவ்யமான கண்களை கொடுக்குறேன், இப்போ பாரு என் உருவத்தை நீ எம்பெருமான் காண்பிச்சு கொடுக்குறானா. கீழேந்து மேலே வரைக்கும் பறந்திருக்கக்கூடிய அவனுடைய திருவுருவம் பார்த்தா ஒரு பக்கத்தில் தேவதைகள் அத்தனை பேரும் எம்பெருமானுடைய திருமேனியில் அங்கே சேவை சாதிக்கிறா பூர்த்தியா. ஒவ்வொருத்தரும் சகலரும் அங்கே கூடியிருப்பவர்களாக நிற்கிறார்கள். யாரெல்லாம் இவன் சாஸ்திரங்களை படிச்சிருக்கானோ அத்தனை பேரும் அந்த எம்பெருமானுடைய திருவுருவத்திலே பார்க்கும்படியாக இருக்க, அங்கே சண்டை நடக்கக்கூடிய அத்தனை பேரையும் எம்பெருமான் கட 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 கடன்னு உள்ளுக்குள்ள அவன் பற்களில் கடியுண்டு உள்ளே போறாளாம். இதை பார்த்து நடுங்கி போறான் அர்ஜுனன். அப்படியே அப்பா இது என்னது, சகலமும் தேவர் திருமேனியிலே சேவை சாதிக்கும்படியா இருக்கு. பயந்து போய் விழறான் அர்ஜுனன். உடனே அந்த பெருமாளை பார்த்து முன்னாடி நமஸ்காரம், பின்னாடி நமஸ்காரம், பக்கத்தில் நமஸ்காரம், ஓடி ஓடி நமஸ்காரம், விழுந்து விழுந்து வணங்குறான். கடைசியாக சொன்னான், போரும் பெருமானே மறுபடியும் உன்னுடைய சாதாரண உருவுக்கு வந்துடு நீ, அப்போதான் அடியனால தேவரீரை கண்கொண்டு நிதானமாக சேவிக்க முடியும். இப்போ பகவான் மறுபடி சதுர்புஜனாக எழுந்தருளி இருந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணினான். அப்போ அதில் விஸ்வரூப தரிசனத்திலே தான் பரமபுருஷன், தான் பரமாத்மா அப்படிங்கிறத ஆச்சரியமாக நிலைநாட்டினான். இதையே தான் பகவத்கீதைக்கு வியாக்கியானம் செய்திருக்கக்கூடிய திருமதஸ்தர்களும் நிரூபித்து காண்பித்திருக்கிறார்கள். நாராயணன்தான் பரமாத்மா, அவனே பரமபுருஷன், அவனே பரதத்துவம் அப்படிங்கிறத அறுதியிட்டு காண்பித்திருக்கிறார்கள். இதற்கு மேலே கடைசியாக பீஷ்மாச்சாரியர் படுக்கையில் படுத்துன்னு இருக்கார். அது நம்ம போல சுகமான படுக்கையில், அம்பு படுக்கை. அந்த படுக்கையில் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார், உத்தராயண காலம் வரட்டும், வந்த பிறகு போகலாம். அப்படிப்பட்ட ஒரு தபோ சக்தி உடையவர், நைஷ்டிக பிரம்மச்சாரியோ இல்லையோ, அந்த நிலை அவருக்கு பூர்த்தியா. அப்போ எம்பெருமான் அங்கே அருகில் எழுந்தருளி இருக்கு. அப்போ தர்மரை அனுப்பி அவர்கிட்ட சத்வார்த்தைகளை கேளும்னு சொல்ல, உடனே தர்மர் கேட்கிறார், யுதிஷ்டிர உவாச்ச கேட்கிறார் அவரை பார்த்து, கோ தர்ம சர்வ தர்மானாம் பவதः பரமோ மதஹ. தேவர் இது கொஞ்சம் சாதித்தருள வேணும், எது சிறந்த தர்மம், யார் இந்த உலகத்திற்கே சிரேஷ்டபூதனாக இருக்கக்கூடியவன், எல்லா விஷயங்களையும் ஒன்னொன்னா கேள்வி கேட்க. உடனே அப்போ பீஷ்ம உவாச்ச, அவர் பீஷ்மர் சொல்லும்படியான வார்த்தை, ஜகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் என்று எம்பெருமானுடைய பெருமைகளை பேசத் தொடங்குகிறார் பீஷ்மாச்சாரியர்.
ஜெகத் பிரபு, தேவதேவம், தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடிய பரம்பொருள் யாரு? சாக்ஷாத் அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய கிருஷ்ணன். எம்பெருமான் தன்னுடைய மேன்மைகளை மறைத்து கொண்டு வந்து பிறந்தாலும் அவனிடத்தில் இருக்கிற இயற்கையான மேன்மைகள் தன்னிடையே வெளிப்பட்டு விடும். அதுதான் கூரத்தாழ்வான் அருளிய அதிமானுஷஸ்தவம்னு ஒரு கிரந்தம். அதில் தெரிவிக்கிறார் கூரத்தாழ்வான், அதிமானுஷ சீலவிருத்த வேஷைஹி அதிவிருத்தாமர விக்ரம பிரதாபைஹி அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம். தேவரில் எடுத்திருக்கக்கூடிய விபவாவதாரங்க இருக்கு பாரு, சொல்லிட்டே இருப்பீர், நான் மனுஷனாக தான் பிறந்தேன், நான் மனுஷனாக தான் இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு செயல்லையும் மனுஷன் பண்ணுற காரியமாவது அதி மானுஷமான லீலைகளை செய்தீர். இந்த லீலைகள்லாம் யார் கண்டுபிடிக்க முடியும்? யாரோ சில பேர் கண்டுபிடிப்போம். எம்பெருமான அறிவது அவ்வளோ சுலபம் இல்லை. ஆழ்வார் சொல்றார் பாசுரத்தில், உணர்ந்து உணர்ந்து உணரிலும் இறைநிலை உணர்வரிது உயிர்கள். ரொம்ப சுலபம் இல்லைப்பா அவன் அறிவதுங்கிறது. ஆட்டுது நீ அரவணையாய் அடியேனும் அகுதறிவன் வார்த்தை சொல்றார் என்னிடத்துல. நீ சும்மாவா வச்சுட்டு இருக்க, இங்க உலகத்துல எல்லாரையும் உன் மாயையாலே அப்படி சுத்தி சுழட்டி வைக்கிற. கீதையிலேயே எம்பெருமான் சொல்றான், மம மாயா துரத்தியா, என்னுடைய மாயை அவ்வளவு சுலபம் இல்லப்பா, அது யாராலும் கடக்க முடியாத ஒன்று. அந்த மாயையை கடப்பதுன்னா மாமேவையே பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே, என் திருவடியே பற்றினவர்களுக்கு அல்லது அதை கடப்பது என்பது முடியாத காரியம். இந்த ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் பராசரப்பட்டர் சாதிச்சார், நாங்கள்லாம் உன் மாயை கடந்துட்டோம்பா ரங்கநாதா. எப்படினார்? கிந்து பிரபத்தி பலதாரித விஷ்ணு மாய, விஷ்ணு மாயையை கடந்து எங்க வம்ச ராஜ குருவாக இருக்கக்கூடிய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய ஜெகதாச்சாரியரான சுவாமி ராமானுஜர் திருவடியை பற்றினோம். எனக்கு தகப்பனாராக இருந்து ஆச்சாரியராக இருக்கக்கூடிய கூரத்தாழ்வான் திருவடியை பற்றினோம். ஆகையாலே எதை கடந்தோன்னார்? உன்னுடைய பிரகிருதி மாயையை கடந்தோம். அது எப்படி கடந்தோன்னார்? பிரபத்தி பலதாரித விஷ்ணு மாய என்று கொண்டாடி காண்பிச்சார் அங்கே. அதை போல பகவான் சாக்ஷாத் பரமபுருஷன், அவனை சில பேர் தான் அறிய முடியும். யாருக்கு அறிய முடியும், யார் அறிய முடியாது, அது நம்மளால சொல்லவும் முடியாது. பிரம்மாவாயிருந்து இழந்து விடுதல், இடைச்சியாயிருந்து பெற்று விடுதல். வியாக்கியாதா சொல்றார் திவ்யபிரந்த வியாக்கியானத்தில், நீ பிரம்மான்னு பெரிய போஸ்ட்ல உட்காந்துக்கலாம், ஆனா என்ன சர்வேஸ்வரனை பார்த்தியா? எனக்கே டைம் இல்லைப்பா, சிருஷ்டியில் ஒரே ஏகப்பட்ட காரியம் இருக்கு, இங்க அவன் பண்ணா அங்க காணும், அங்க இப்படி போறான். 4 தலை பிரம்மாவுக்கு, 4 தலைவலி, ஏகப்பட்ட கஷ்டம். ஆனா ஒரு இடைச்சி, இடக்கையும் வலக்கையும் அறியாதவள் கிருஷ்ணன்னா அவனே பரம்பொருள், அவனே பரமாத்மா. எத்தனை ஆச்சரிய காரியம் தெரியுமா? ஒண்ணுமில்லை, ரொம்ப அழகா பால் தயிர் மோர் விற்கிறவன் அவன் கிருஷ்ணனை காப்பாத்துறான். ஏன் பானையில் ஒழிஞ்சிக்கோ கிருஷ்ணா அப்படின்னு பானையில் ஒழிஞ்சிக்கிறான். அழகா கிருஷ்ணனை காப்பாத்திட்டான். எல்லாரும் ஏன்னா கிருஷ்ணனுக்கு களவு கண்டுறது தானே வேலை, போயாச்சு அங்க. இப்போ கிருஷ்ணன் வெளியில வரணுங்கிறான். உடனே அவன் சொல்றான், வெளியில விட மாட்டேன்னா. என்ன எனக்கு ஒன்று கொடுத்தாதான், என்ன மோட்சம் கொடுத்தாதான் விடுவேன். நானே திருடிட்டு வந்து என்ன காப்பாற்றிக்க முடியாது, ஓடி ஒளிஞ்சுட்டு இருக்கேன். உன்கிட்ட வந்து இங்கே சேர்ந்துட்டு இருக்கேன், நீ இப்படி என்ன காப்பாத்துறச்சே என்கிட்ட இந்த வரன் கேட்கறியே முடியுமான்னா? நீ யாருன்னு எனக்கு தெரியும், மோட்சம் கொடுத்தா தான் விடுவேன். உடனே கிருஷ்ணன் கொடுத்தேன்னா, சரி இப்போ வெளியில் விடுனார். இப்பயும் விட மாட்டேன்னார். ஏன்னார்? இன்னும் ஒன்று வேணும், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. என்ன வேணும்னார்? இந்த பானைக்கும் சேர்த்து மோட்சம் கொடுக்க வேணும். அப்போ யாரோ சில பேர் அறிகிறார்கள், இவன் யார்? இவன் பரமபுருஷன், இவன் பரமாத்மா, இவன் நமக்கு முக்தி கொடுக்க வல்லவன். அப்படி பீஷ்மாச்சாரியர் அறிந்து சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தை, ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமன். என்ன ஆச்சரியம்! எப்படிப்பட்ட இருக்கக்கூடிய பரமபுருஷனாக இருக்கக்கூடிய அவன் ஒரு கிருஷ்ணனா இங்க உங்க கண் முன்னாடி வந்து நிற்கிறான். சரி, அவனை எப்படி ஸ்தோத்திரம் பண்றது? அவனை எப்படி பண்ணினா ரொம்ப பிடிக்கும்? தபஸ் பண்றது சாஸ்திரம் நிறைய சொல்றது. யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன, வேதம் அங்கங்க சொல்லிட்டு போயிடுது. யஜ்யம் தானம் தபஸ், இது ஒன்னொன்னு இருக்கிறதுலையே கட்டம். இந்த தபஸ் பண்ணுறதுன்னா எப்படின்னா, நாமெல்லாம் கொஞ்ச நாள் காயத்ரி ஜபம் பண்ணணும்னா நல்லா ஏசியை ஃபுல்லாக போட்டுட்டு, அப்பா என்ன வேர் வந்ததுன்னா தாங்க முடியாமல் இருக்கு. அப்படி இல்லை. தபஸ் வெயில் காலத்தில் எப்படி பண்ணணும்னா, இவன் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கிறச்சே நல்லா 12 மணி, இப்போ இருக்கக்கூடிய அக்னி நட்சத்திர வெயில்ல சுற்றி விறக வச்சு நெருப்பை மூட்டி நடுவில் உட்காந்து பண்ணணுமா. ஏற்கனவே 12 மணி வெயில், இதுக்கு நடுவில் இப்படி வச்சு இவன் பண்ணணும்னா இது தபஸ் சாத்தியமா? இதற்கு மேலே குளிர்காலத்தில் எப்படி அப்படின்னா, ஓடுற கங்கை நதியில அந்த மார்கழி மாச குளிரில் போய் உட்காந்துட்டு பண்ணணுமா தபஸ்? இதெல்லாம் கேட்டாலே நடுங்கி போறது உடம்பு. இப்பயே ஜலதோஷம் வந்துடுது நமக்கு முழுக்க. இப்படி தபஸ் பண்றது முடியுமா? ஆழ்வார் கேட்கிறார், கோர மாதவம் செய்தனன் கொள்ளறியேன். எங்கேயாவது தபஸ் பண்ணேன்னா ஸ்ரீரங்கநாதர் சொல்றார், ஆழ்வீர் நீர் பண்ணல, நான் பண்றேன் உமக்காக. ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் ரங்கநாதரால் உட்காந்து பண்ண முடியாது, படுத்துட்டே தபஸ் பண்றேன்.
இப்போ தபஸ் பண்ணுறது முடியுமா? யஜ்ஞ யாகாதிகள் செய்வது முடியுமா? தானாதிகள் முதலானவைகள் முடியுமான்னா இருக்கிறதுலேயே சுலபம் பகவானுடைய திருநாமத்தை அனுசந்தானம் பண்ணுதல். எம்பெருமானுடைய திருநாமத்தை அனுசந்தானம் போல சிறந்தது இல்லை. அதுக்குன்னே ஒரு திவ்ய பிரபந்தம், அது என்ன பேர்? திருமாலை அப்படின்னு பேர். இந்த திருமாலைங்கிறது எதை சொல்ல வந்தது? பகவானை எளிமையான அடைவதற்குண்டான வழி என்பது திருநாமம். அழகா சொல்றார் அந்த பாசுரத்தில், காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்கப் பாய்ந்து நாவலிட்டு உழிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீது உலகு உண்டு உமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே. யமன் தூதர்கள் தலையில என் காலை வைக்கிறேன்னார் ஆழ்வார். பெருமாள் பார்த்தார், ஆழ்வீர் யமனை கண்டு பயம் இல்லையா உமக்கு? யமனை கண்டு உலகமே பயந்துருக்கு. என்ன பண்றா? தர்ப்பணம் கொடுக்கறச்சே யமம் தர்ப்பயாமி, யமனுக்கு ஒரு தர்ப்பணம், ஏன்னா சம்திங் கொடுத்து வைப்போம். சரி, யமனுக்கு தான் பயமானா அவனுக்கு கணக்கு எழுதுறான் பாரு. யமனே மறந்தாலும் அவன் விடுறது இல்லை. அவன் பேர் என்ன? சித்திரகுப்தன்னு பேர். உடனே நாம் அவனை விட்டுருவோமா? தர்ப்பணம் பண்றச்சு சித்திரகுப்தம் தர்ப்பயாமி, அவனுக்கும் சேர்த்து கொஞ்சம் கொடுத்து வைப்போம். உலகமே யமனுக்கும் யமபட்டர்களுக்கும் பயந்து இருக்க ஆழ்வார் வார்த்தை சொல்றார், நமந்தமர் தலைகள் மீதே அவர்கள் தலையில என் காலை வைக்கிறேன்னார் ஆழ்வார். என்ன கேட்டார் பெருமாள், ஆழ்வீர் உங்களுடைய பழைய சரித்திரம்லாம் மறந்து போச்சா? நீர் எப்படி இருந்தீர்னா? யமனும் யமபட்டர்களும் உங்க பிடிச்சிக்க மாட்டாளானா? கிடையாது, எனக்கு அந்த பயமே கிடையாது. எதனாலே? நின் நாமம் கற்ற, தேவரீருடைய திருநாமத்தை கற்றதாலே உண்டான பெருமை எனக்கு என்று அங்கே கொண்டாடி காண்பிச்சார். அப்ப அந்த திருநாமத்தினுடைய வைபவத்தை பறக்க பேச வந்ததுதான் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம். 1000 திருநாமங்கள் எம்பெருமானுக்கு, எல்லாமே ஆயிரக்கணக்கில், பேரும் பலபலவே சோதி வடிவு பண்பு எண்ணில். ஏன்னார் அத்தனை இருக்கு அவனுடைய திருக்கல்யாண குணங்கள். அதாவது இதற்கு வியாக்கியானம் பண்ணின பராசர பட்டர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திற்கு பெயர் சூட்டினார். இது எப்படிப்பட்டதா இருக்கக்கூடியது அப்படின்னார், பகவத் குண தர்ப்பணம். எம்பெருமானின் குணங்களை காட்ட வல்லதான கண்ணாடி இது. அத்தனை குணங்கள் இருக்கு, அதற்கு தகுந்த எம்பெருமானுடைய அவதாரங்கள் இருக்கு, அதற்கு தகுந்த சேஷ்டிதங்கள் இருக்கு. ஆகையாலே அத்தனை திருநாமங்கள். நமக்கே 4 பேர் இருக்கு. ஆஃபீஸில் போனால் ஒரு பேர், வீட்டில் வந்தால் ஒரு பேர், ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரு பேர். சர்வேஸ்வரன் எத்தனை குணமுடையவனுக்கு எத்தனை திருநாமங்கள் இருக்கும். அப்போ அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் பூர்த்தியாக என்ன காண்பிக்கிறதுனார், சாக்ஷாத் பகவானின் பரதத்துவத்தை நிரூபணம் பண்ணுகிறது. விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா பூதபவ்ய பவத் பிரபு என்று ஆரம்பித்து கடைசியில பூர்த்தி பண்ற வரைக்கும் சாக்ஷாத் இவனே பரமாத்மா, இவனே பரமபுருஷன் அப்படிங்கிறத ஆச்சாரியர்கள் ஒவ்வொருவரும் அறுதியிடுகிறார்கள். இதில் அறுதியிடக்கூடிய ஆச்சாரியர்கள் பராசர பட்டரையோ மாத்வாச்சாரியரையோ நாம் சொல்ல விரும்பலை இங்கே. ஏன் சுவாமியினர்? அவர்கள் 2 பேரும் அதைத்தான் சொல்ல போறான்னு தெரியும். ஆனால் ஆதிசங்கர பகவத் பாதர் இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணுகிறார் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திற்கு. அதிலே காட்டி அருளுகிறார் சிற்சில இடங்களில். என்ன நிரூபணம் பண்ணுறாருன்னா, இவருடைய மேன்மை என்னன்னு காண்பிக்கிறார். அப்போ சங்கர பகவத் பாதரோடு இருக்கக்கூடிய அந்த வியாக்கியானத்திலேருந்து சில நாமங்களை மட்டும் அடியன் எடுத்து சொல்கிறேன் இந்த இடத்துல. கேசவஹா, பகவானுடைய திருநாமம் கேசவஹா. அதற்கு இவர் வியாக்கியானம் பண்றார், கஸ்ச அஸ்ச ஈஷஸ்ச திரிமூர்த்தயா கேஷாஹா தே யத்வசே வர்த்தந்தே ச கேசவஹா. இது சங்கர பாஷ்யம். அப்படின்னா கஹா எனப்படும் பிரம்மா, அஹா எனப்படும் விஷ்ணு, ஈசன் எனப்படும் ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகளையும் தன் வசத்தில் உடையவர் அப்படின்னு இது எம்பெருமானுடைய திருநாமத்தினுடைய பெருமையை கண்டாடி காண்பிக்கிறார். சிவஹா, சிவஹான்னு ஒரு திருநாமம் வருது. அதற்கு என்ன காண்பிக்கிறார், நிஸ்திரைகுண்யதையா சுத்தத்வாத்து சிவஹா சிவாதி நாமாதிபிகி ஹரிரேவ ஸ்தூயதே. அப்படின்னா முக்குணங்கள் இல்லாமையாலே பரிசுத்தமான பகவானை சொல்லுகிறது சிவஹாங்கிற திருநாமம். சிவன் முதலிய நாமங்களாலும் விஷ்ணுவே துதிக்கப்படுகிறார். நாராயணஹா, இந்த நாராயணஹாங்கிற திருநாமத்துக்கு சங்கர பாஷ்யம், நாராயணாய நமயித்யமேவ சத்யஹ சம்சார கோர விஷ சம்ஹரணாய மந்திரஹா. இது ஸ்ரீ நரசிம்ம புராணத்திலேருந்து எடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரமாணம். ஆதிசங்கரர் அங்கே எடுத்து காண்பிக்கிறார். என்ன சொல்றாரு தெரியுமா, நாராயணன், அந்த நாராயணங்கிற திருநாமத்தை நாராயணாய நமஹா, இந்த ஒரு திருநாமம் போறோம் இவனை சம்சார சாகரத்திலேருந்து மோட்சத்துக்கு கூட்டின்னு போறதுக்கு அப்படின்னு அதனுடைய ஒரு மேன்மையாக இருக்கக்கூடிய விஷயத்தை காண்பிக்கிறார். சுதபாஹா பதரீகாசிரமே 197வது திருநாமம் இது. நரநாராயண ரூபேன சோபனம் தபஸ்சரதீதி, நரநாராயண ரூபத்துடன் பதரீகாசிரமத்தில் சிறந்த தவம் புரிந்தவர். அதற்கு மேலே ஸ்வவசஹா ஸ்வதந்திரஹா ஸ்வவசஹா
ஜகத் உற்பத்தி ஸ்திதி லய ஹேதுத்வாத்து, உலகை படைத்தல் காத்தல் அழித்தல் இவற்றில் சுதந்திரமாக இருக்கக்கூடிய பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன். இன்னும் நிறைய இருக்கு. இப்போ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் மும்மதத்தவர்களும் ரொம்ப தெளிவாக காண்பிச்சிருக்கக்கூடியது என்னன்னா பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனே. ஆகையில தான் முடியறச்சே சொல்கிறோம், ஆர்த்தா விஷன்னா சிதிலாஷ்ச பீதாக கோரேஷு ச வியாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்தி. பவந்தி தான் கரெக்ட் பாடம், பவந்தூன்னு இல்லை, தப்புது. எதனாலே? நாராயண சப்தத்தை சொன்னாலே போகிறோம், நீ எப்படிப்பட்ட நோயில் வாய்ப்பட்டவனாக இருந்தாலும் சுலபமாக அதிலிருந்து விடுபட்டவனாக ஆகிறாய். கண்டிப்பாக ஆகியே தீருங்கிறது தான் ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கக்கூடிய உண்மை. நமக்கு இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமமும் அதைத்தான் காண்பிச்சு முடிக்கிறது. அப்போ மகாபாரதத்தில் பரமபுருஷனாக பரமாத்மாவாக உலகுக்கே மோட்சத்தை அளிக்கக்கூடிய ஒரே கடவுளாக விளங்கி இருக்கக்கூடிய கிருஷ்ணனே ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு அறுதிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அர்த்தத்தை இருக்கிற கால அளவுக்குள்ளே இன்னும் அந்த அர்த்த விசேஷங்களை நாம் அனைவரும் தெரிந்து உய்ய வேண்டும். இதற்கு அழகான ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்தார். திருமாலிருஞ்சோலை மலையிலேயே இருந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே ஸ்ரீரங்க க்ஷேத்திர வரணும்னா ஆராமம் சூழ்ந்த அரங்கம். ஸ்ரீரங்கநாதனுக்கு எல்லா திவ்யதேசங்களும் மற்றும் சூழ்ந்திருக்கக்கூடியது போல வயல்கள் எல்லாம். பிரதானமாக ஸ்ரீரங்கநாதன் திருவடிகளில் இதை பரதத்துவத்தை பண்ணணும், எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேணுங்கிற ஆசையோடு வந்திருக்கக்கூடிய அந்த சுவாமியுடைய திருவடி தாமரைகளுக்கும் பல்லாண்டு பாடி 60 வயசு அது நுழையக்கூடியவதாக இருக்க, அது இன்னும் அவரை பார்த்தா 60 ஆகிற மாதிரியே தெரியல நமக்கு எல்லாருக்கும். இன்னும் இளமை நதும்பி இன்னும் சம்பிரதாயத்தை எல்லாருக்கும் உற்சாகமாக பரப்பி நிற்பதற்காகவே அவர் இந்த பூலோகத்தில் எழுந்துள்ளிருப்பதாகவும் பாவித்து, ஏன்னார் அவர் குமாரரை பார்க்கறச்சே அழகான திருநாமம் எனக்கெல்லாம் அப்பப்போ வரும், பராசர பட்டர்னு நாங்கள் சேர்த்துக்கணும். அவருக்கு பிறவியிலேயே பேரே பராசர பட்டர் அப்படின்னு அழகாக திருநாமத்தை சூட்டி, அதற்கும் மேம்பட என்ன பெரிய விஷயம், இதே பெருமை, தன் பிள்ளைய சம்பிரதாயத்திலேயே வளர்த்து கொண்டு வந்திருக்காரு. இதுவே தலை சிறந்த பெருமை. இது எந்த ஒரு சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களையும் நாம் பார்க்கறது ரொம்ப துர்லபமாக இருக்கு. அவரவர்கள் தங்கள் குழந்தைகளை இதிலேயே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை எடுப்பதும், அதை தொடர்ந்து அதற்காக பரிசிரமப்பட்டு இருப்பதும், அவருடைய பண்ணக்கூடிய அபிநயங்கள்லாம் பார்த்தா நாமே மெய் செலுத்திடுவோம். ஸ்ரீரங்கத்தில் அரையர் சுவாமியோட போட்டி போடுவார் போல் இருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆச்சரியமாக அந்த அபிநயங்கள் பண்ணி காண்பிப்பதாகட்டும், பிரவச்சனங்களில் அழகாக பண்ணி காண்பிப்பதாகட்டும். ஸோ தகப்பனாருடைய சரியான வழியிலே அழகாக அவர் திருக்குமாரரும் வந்திருப்பதுங்கிறது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியம். உண்மையிலேயே இது ஞான எழுச்சிக்குண்டான விஷயமாகத்தான் இப்படி பல இளைஞர்கள் உருவாக சம்பிரதாயம் சரியான மார்க்கத்திலே நமக்கு போம்படியாக இருக்கக்கூடிய விஷயம். இவருடைய கைங்கரியங்கள் மேலும் 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 நிறைய வளர வேண்டும் என்று ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாதன் திருவடிகளிலே பிரார்த்தித்து, இன்னும் பாகவதோத்தமர்கள் இன்னும் பல பேரை சொல்லி அழைத்து இது ஒரு அற்புதமான ஒரு உற்சாகமான விழா ஏற்பாடு பண்ணுறார். இந்த சுவாமி நமக்கெல்லாம் செவிக்கும் உணவு கொடுத்து வயிற்றுக்கும் உணவு கொடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம். இந்த ஒரு உபகாரத்திற்கு அவர் படுற பரிசிரமம் 1-2 இல்லை, ஏதோ யாரோ 1-2 பேர் 1-2 பேர் பண்ணலாம். ஆனால் அதை எல்லாரையும் ஒன்று சேர்த்து இவ்வளோ பரிசிரமப்பட்டு இத்தனை பேருக்கு அந்த நன்மை சேரணும் அப்படின்னு பண்ணுறச்சே அதை ஸ்ரீரங்கவாசிகள் இன்னும் நிறைய பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் பல பேரை கூட்டின்னு வந்து இங்கே வந்தால் ரொம்ப அழகாக படம் காமிக்கிறா, இங்கே அழகாக வந்தால் ஏதோ நாடகம்லாம் காமிக்கிறான்னு என்ன வேணால் பொய் சொல்லி கூட்டின்னு வரலாம். நீங்கள் பொய்யே கைமை சொல்லி புறமேயாடி அப்படி வந்தால் என்ன கிடைக்கும்னார், மெய்யே பெட்டொடிந்தேன். பொய்யாத்தான் நான் உள்ளே போனேன் அங்கே, ஆனால் திரும்பி வரச்சே மெய்யா வந்தேன்னார் ஆழ்வார் சொல்கிறச்சே. ராமானுஜா என்னமா சொல்லுன்னார், சொன்னால் என்ன கிடைக்கும், சோறு கிடைக்கும்னார். அப்போ அதுக்காக சொல்லிட்டே போனேன்னார். திரும்பி வரச்சே உண்மையிலேயே நான் பக்தனாகவே மாறிவிட்டேன். அதை போல அவர்கள் எதையோ சொல்லி மிரட்டி உருட்டி கூட்டின்னு வந்துடலாம், ஆசை காட்டி கூட்டின்னு வந்துடலாம். அப்போ அதிலிருந்து அவர்கள் இந்த விஷய ஞானம் உள்ளே போய் அவர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கே, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. ஸ்ரீரங்கநாதன் திருவடிகளில் ஒரு ஆத்மாவை சேர்ப்பித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஒரு சத்தான ஆத்மாவாக மாற்றி கொடுத்தோன்னா இதுதான் நாம் செய்ய வேண்டிய உபகாரம். நீங்கள் நிறைய சேலஞ்ச் பண்ணலாம், என் ஃப்ரெண்டுன்னா நீ வந்தே தீரணும், சேலஞ்ச் பண்ணுங்க அழகா. இன்றைக்கி நான் காத்துக்கு வரணும்னா நீ இதுக்கு வந்தால் தான். சில பேர்லாம் வச்சுக்கிற அலொலியோ வரதான், அன்றைக்கி நீ என் கல்யாணத்துக்கு இந்த கிஃப்ட்டு தான் கொடுத்தேன், இன்றைக்கி நான் இப்படி தான் கொடுப்பேன். அதை போல் இந்த விஷயத்துக்கு வரவச்சாகணுங்கிறதுக்காக நாம் ஒவ்வொருவரும் முயற்சி பண்ண வேணும். அப்போ தான் இது பிரயோஜனகரமாக மாறி நிற்கும். அழகாக அந்த சுவாமிகளுக்கும் அவருடைய திருக்குமாரருக்கும் அவருடைய திருத்தேவியாருக்கும் பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யசாமாத்ர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயா நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாதருடைய திவ்ய கடாட்சம் கேட்டு இன்புற்று இருக்கக்கூடியவங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக அமையப்பெற வேண்டும்னு பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே. எனவே நம்ம 2 மழையில் நனைஞ்சோம், இப்போ 3வது மழையில் நனைஞ்சோம்.
வெளியில் இருக்க வெளியில் பொழியக்கூடிய மேகம் பொழியக்கூடியதான மழையில் ஒரு தடவை நனைஞ்சாலே ஜலதோஷம் வந்துடுது, ஜுரம் வருது அப்படிங்கலாம் சொல்கிறான். இது 3வது மழையில் நம்ம நனையிறோம். இது என்ன பண்ணுண்டானா ஜலதோஷத்தை உண்டாக்காது. என்னென்னா தீர்த்தங்களாகிய ஜலங்களில் இருக்கிற தோஷத்தை போக்கும். அந்த தீர்த்தகரராமின் திரிந்து அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆழ்வார். யார் யாரெல்லாம் இந்த உபன்யாசத்தை கேட்குறோளோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கங்கை யமுனே சரஸ்வதியாகி நீங்கள்லாம் நடமாட போகிறேன். நடமாடும் தீர்த்தங்கள், நடமாடும் கோவில்கள் அப்படின்லாம் ஆழ்வார்களே காண்பிச்சு கொடுக்குறா. ஏன்னா கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதே அப்படின்றார் இல்லையா. கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணி என்னடாப்பா பிரயோஜனம்? கோடி கங்கைக்கு சமம் இந்த சத்சங்கம். இத்தனை நாளை நம்ம 3 பேர் சொல்லி கேட்டோமே காலக்ஷேபமாக, இதுதான் உண்மையான கங்கை யமுனை போன்றதெல்லாம். இது சுத்தி பண்ணுற மாதிரி மனுஷால வேறு எதுவும் சுத்தி பண்ணாது. என்ன சுத்தி பண்ணுறதுடானா நமக்கு இருக்கக்கூடிய அஜ்ஞானம்ன்றதை போக்கி ஞானத்தை கொடுக்குறா இல்லையா. என்ன ஞானம்டானா, ஞானம்னு சொல்லிவிட்டு ஏதேதோ உலக விஷயமான அறிவை கொடுக்காத, இல்லை ஞானம்னு சொல்லிட்டு ஜோசியர்கள் சொல்கிறது மாதிரி உனக்கு இன்ன தோஷம் இருக்குது இன்ன பரிகாரம் பண்ணுன்னு சொல்லாத. பின்ன என்னடா ஆத்மாவுக்கு எத்தனை கோடி கோடி ஜென்மா நம்ம பிறந்தோமோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பெரியவாள்லாம் பேசுகிற விஷயம். எதை தெரிஞ்சுண்டா எல்லாம் தெரிஞ்சவனாக நீ ஆக முடியுமோ அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் ஆகிய நம்ம ரங்கநாதனே பரபிரம்மம்னு ஒன்று தெரிஞ்சுட்டோமானா சர்வத்தையும் தெரிஞ்சுட்டதாயிட்டும் அதோடு இல்லாத இதே ஜென்மாவில் மோட்சமாகிற பரமபதத்தையும் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம். அதனால இந்த மழையில் தான் நம்மலாம் நனையணும். இதுதான் ஓதி நாமம் குளித்து உச்சிதன்னால் அப்படிங்கிறச்சவே நாமம் ஓதி குளித்து அப்படிங்கிறார். பகவன் நாமத்திலையும் பகவத் கதைகள்லையும் நம்ம குளிக்கணும், அதில் தான் ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கச்சே நமக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்கோ. இவா முகேன நம்ம ரங்கநாதருடைய வைபவத்தை பரதத்துவத்தை கேட்டுன்னு வரோம். அதில் மகாபாரதம் அப்படிங்கிற இதிகாசம் பாரதோ பஞ்சமோ வேதகான்னு சொல்லும்படியான 5வது வேதத்தை சுவாமி சாதிச்சிருக்கார். அதில் முக்கியமாக சாரமாக புழிஞ்சு எடுத்த மாதிரி பகவத்கீதையும் சகஸ்நாமம் 2 போரும். இதில் ராஜசூய யாகம் நடத்தினார் தர்மபுத்திரர் அப்படிங்கச்சே யாகங்கள்லாம் நன்னா பூர்த்தி ஆயிடுச்சு. அதில் எல்லாருமே வந்திருந்தா. பாண்டவா நடத்துறதுக்கு துரியோதனாதிகளும் தான் வந்திருந்தா, அங்கே சிசுபாலாதிகளும் தான் வந்திருந்தா, எல்லா விரோதிகள் அனுகூலர்கள் எல்லாருமே வந்திருந்தா. ஆனால் அங்கே அக்ர பூஜை யாருக்கு அப்படின்னு பூஜை பண்ணணும். எல்லா பெரியவாளையும் முதல்ல யாரை பூஜை பண்ணுது? இங்கே எல்லாருமே பெரியவாதான். வியாசாச்சாரியரே வந்திருக்கார், பீஷ்மாச்சாரியர் இருக்கார், பலவேறு மகர்ஷிகள் இருக்கா. ஒவ்வொருத்தரும் அந்நிய இந்திரம் கரிஷ்யாமி அந்நிய சொர்க்கம் கரிஷ்யாமின்னு சொல்லக்கூடியதான ஒவ்வொரு ரிஷிகளும் பேர்பட்டவா வந்திருக்கா. பிரம்ம ரிஷிகள்லாம் அத்ரி மிருகண்டு போன்றதான பல்வேறு மகர்ஷிகள், மார்க்கண்டேயர் வந்திருக்கார். யாரை முதல்ல கூட்டு பூஜை பண்ணுறது? பிரதம பூஜ்யர் யார் இங்கே அப்படின்னா இது பெரிய சபையில் யார் பிரதம பூஜ்யன் அப்படின்னு கேட்கச்சே தாத்தாவை தான் கேட்கணும், பீஷ்மாச்சாரியர் தான் கேட்கணும். தர்மபுத்திரன் நேரம் போய் தாத்தா முதல் பூஜை யாருக்கு பண்ணுறது அப்படின்னா என்ன கேள்வி அப்படிங்கிறார். என்ன கேட்கறதுக்கு என்ன இருக்குப்பா, பிரத்யட்சமாக இருக்கானே. இதுதான் பின்னாடின்னு சொல்ல போகிறார். ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷம். இந்த இடத்துல மகாபாரதத்தில் இந்த ராஜசூய யாகத்தில் அக்ர பூஜை பர்வாவில் அந்த இடத்துல பார்த்தேன்னா கட்டத்தில் பார்த்தேன்னா எவ்வளவு விஷ்ணு பரத்தத்தை கொட்ட முடியுமோ அவ்வளவு ஸ்லோகங்களை கொட்டுறார் வியாசாச்சாரியர். யார்? பீஷ்மர் வாக்காக. ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தந்தாண்டா பரபிரம்மம் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்க அவன் தான் அங்கே சாட்சாத் ஆதியன் ஜோதியை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வனா கிருஷ்ணன் இருக்கச்சே. இந்த கிருஷ்ணன் ஒருவனே பரபிரம்மம். அதுதான் கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மான்னு விவகாரத்தில் கூட நம்ம பேசிக்கிறோம். இந்த பரமாத்மான்ற அடைமொழி அவன் ஒருத்தனுக்கு தான். அவன் ஒருத்தனே பரபிரம்மன்றதை எத்தனை இடத்துல நிரூபணம் பண்ணுறார் தெரியுமோ. ஆனால் அந்த கிருஷ்ணன் இப்போ எங்கடா ஆனா இந்த சதஸ்லேயே இல்லை, இங்கே இல்லை. இத்தனை பேர் விசாரம் பண்ணிருக்காலும் இங்கே இல்லை. இந்த ராஜசூய யாகத்துக்கு யார் யாரெல்லாம் வராளோ அத்தனை பேருக்கும் வாசல்ல கால் அலம்பரத்துக்கு பாத பிரட்சாலனத்துக்கு ஜலம் எடுத்து கொடுத்துருக்கான் சொம்புல கிருஷ்ணன். ஏன்னா இந்த ராஜசூய யாகத்துக்கு வரவாள்லாம் மகா பாக்யவான்கள், அவளுக்கு நம்ம பாத பூஜை பண்ணுவோம்னு பாதத்தை அலம்பராம் பகவான், திருவடி விளக்கராம் பகவான் வரவாளுக்கெல்லாம். ஏன்னா இப்படி சௌலபிய சௌசீல்ய குணத்தோடு இருக்கிறவன் தான் இந்த பகவான். பகவான் பகவான் திருப்பி திருப்பி சொல்லிருக்காளே. பக சப்தார்த்தம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். பகவான்னா என்ன அர்த்தம்னா பக அப்படிங்கிறதுனால ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகா இந்த 6 குணங்களும் எவனுக்கு பூர்ணமா பரிபூர்ணமா இருக்கோ அவனுக்கு தான் பகவான். குணவான், இவன் தனவான் அப்படின்னா என்ன? உடையவன். வான்னு சேர்க்கறதுனால உடையவன் அர்த்தம். அவள் பகம்னா அப்பேற்பட்ட கல்யாண குணங்கள் உடையவனாக இருக்கிறதுனால தான் பகவான்னு சொல்கிறோம். இவன் ஒருத்தன் தான் அக்ர பூஜ்யன், இவன் தான் ஒரே பரபிரம்மம்.
அப்படிங்கிறத எத்தனை ஸ்லோகங்களால் பத்தையாக கொட்டுறார். அதே மாதிரி வனவாசத்தில் இருக்கச்சே பத்தையாக ஒவ்வொரு ரிஷிகளும் மார்க்கண்டேயர் வந்து ராமாயணம் சொல்கிறார். ஒவ்வொரு ரிஷிகளும் வந்து பஞ்சபாண்டவாளுக்கு பொழுதுபோக்கு வேறு என்ன, காட்டில் வனவாசத்தில் எப்போ பாரு சும்மா என் சொத்தெல்லாம் பிடிங்கிட்டானே, நடு ரோட்டில் வந்துட்டேனே, சொத்தெல்லாம் பிடிங்கிட்டானே, நடு ரோட்டில் வந்துட்டேனே, எங்கள் சொந்த அண்ணன் தம்பி காய்ச்சல் தான், பங்காளி காய்ச்சல் தான், இப்படி ஆயிடுத்துன்னு வெறுமனை புலம்பிண்டு இல்லாத கிருபையினால் ரிஷிகள்லாம் வந்து பகவத்குணத்தை சொல்ல, இந்த பகவத்குணத்தை கேட்கறது ஒண்டிதான் சம்சாரத்தில் துக்கத்திலேருந்து ஜெயிக்கிறதுக்கு வழி. நீ இதை விட்டுட்டு எங்கே போய் எந்த பிராயசித்தம் பண்ணாலும் துக்கத்திலேருந்து துக்க கிராமத்து விமுச்சத்தேன்னு துக்க கிராமத்துலேருந்து வர முடியாது. அதுலேருந்து வெளியில் வரணுமானால் பகவத்குணம்தான் அப்படிங்கிறத தான் காட்டுறா. அப்படி காட்டில் வரைச்சே கூட எத்தனையோ உபன்யாசங்களை கேட்குறா. ஒவ்வொருத்தரும் சொல்கிறா, நீ யாரை அம்மாஞ்சின்னு நினச்சிருக்கியோ, மாமா புள்ள அத்தை புள்ளன்னு அத்தான் அம்மாஞ்சின்னு உறவை பாராட்டிருக்கியோ, அவன் தான் அந்த கிருஷ்ணன் தான் பரபிரம்மன்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிறார். நாரதர் சொல்கிறார், அசிதர் சொல்கிறார், தேவலர் சொல்கிறார், ஸ்வயஞ்சைவ பிரவீஷிமே வார்த்தன் அர்ஜுனன் சொல்கிறான். நீயே உன் வாயால் பல முறை சொல்லிருக்க, நான் தாண்டா பரபிரம்மம் அப்படின்னு எத்தனை தரம் சொல்லியிருக்க அப்படின்லாம் கீதையிலையும் வருது. அப்படின்னச்சே மகாபாரதத்தில் ஒன்று முக்கியமாக கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், இந்த வார்த்தை மகாபாரதத்தில் வரும். இன்றைக்கி சனாதன தர்மம்ன்றாலே, சனாதன தர்மம்னா என்னென்னே புரியாத பேசின்னு இருக்கா. சனாதனஹா அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணனுக்கு பேர். நாராயணனுக்கு எத்தனையோ பேர் இருக்கு இல்லையா. சனாதனஹா மந்தோதரி சொல்கிற வாக்கிய ராமாயணத்தில் கூட இவனை சொல்லச்சவே அவன் ராவணன் பட்டு போயிட்டான், கீழே விழுந்துட்டான். மண்டோதரி புலம்பி அழறா, எந்த மனுஷன் என்னுடையதான பர்த்தாவை இப்படி அடித்து கீழே வைத்திருக்கான், யார் அந்த புருஷன், யார் அந்த மனுஷன் தான் கேட்டான். இவர் தான் அந்த ஸ்ரீராமர் அப்படின்னு காண்பிக்கச்சே. அப்போ மந்தோதரி அவரை பார்த்து, ராமரை பார்த்து திட்டினானோ நிந்த பண்ணானோ இல்லாத ஆரம்பமே இவரா அப்படிங்கிறா. ஏன்னா இவரை பார்த்தா சாட்சாது சங்கச்சக்கர கதாதரா, தமச பரமோதாத்தா சங்கச்சக்கர கதாதரா, வைகுண்டத்தில் இருக்கிற பரமபுருஷன் தான் தெரியறதே தவிர சங்கு சக்கரத்தோட காட்சி கொடுக்குறாரே தவிர இவரை போய் மனுஷன்னு சொல்லக்கூடாதே அப்படின்னு சொல்லி அதை சொல்லிச்சே. வெக்டமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹா அங்கே சொல்கிற மந்தோதரி வாக்கியம். இவன் இருக்காரே இவர் தான் சனாதனன் அப்படிங்கிறா. இங்கே மகாபாரதத்தில் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு மகாபாரதம், ராமாயணம் மகாபாரதம். அப்போ சனாதனஹா அப்படின்னு யாருக்கு பேரிடானா அழியாதவனான ஸ்ரீமன் நாராயணனுக்கு பேர். அவனை அடையறதுக்கான தர்மம் இருக்கே, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தியான சரணாகதி யோகம், ஆச்சாரிய அபிமானம் அப்படிங்கிற எந்தெந்த பாதை இருக்கோ இந்த பாதைக்கு தான் சனாதன தர்மம்னு பேர். அப்போ விஷ்ணுவை அடையறதுக்கான பாதைக்கு சனாதன தர்மம்னு பேர். அந்த பாதையில் போகிறவா சனாதனிகள், அவளை இப்பெல்லாம் ஹிந்துக்கள்னு சொல்கிறோம். ஆக சனாதன தர்மம் அப்படின்னு சொன்னால் அழியாத தர்மம், சனாதனஹா அப்படின்னா அழியாதவன் யாருடானா ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிறதெல்லாம் மகாபாரத அல்லது ராமாயண இதிகாசங்களில் வியக்தமாக தெரியுது. லட்ச கிரந்தம் எழுதியிருக்காருனா நீங்கள் வேணால் போய் தேடி பாருங்கள். மகாபாரதத்தில் அநேகமாக ஆயிரக்கணக்கான ஸ்லோகம் கிருஷ்ணனே பரபிரம்மம், அவன் ஒருவர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு மகாபாரதம் பூரா வியக்தமாக சொல்கிறதுனால அவள் சுவாமிக்கு கொடுத்ததான அவகாசத்துக்குள்ளால் சுவாமி எப்படி சாதிச்சிருக்காருன்றது ஆச்சரியமாக இருக்குது. எங்கெங்கேந்தோ எடுத்து அவன்தான் முழுமுதற் கடவுள்ன்றதை எப்படி ஸ்தாபிச்சார் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ முதல்ல ஒரு மழையில் நனைஞ்சோம், ரெண்டாவது மழையில் நனைஞ்சோம், மூணாவது மழையில் நனைஞ்சோம். இதனால் என்னாச்சுன்னா முமுட்சுப்படியில் சொல்கிற திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகத்தையே அறிஞ்சின்றது போல ஆறுது. நமக்கு இந்த ரகசிய திரையங்களையும் அறிஞ்சின்றது போல ஆறுது. இதுதான் நமக்கு கிடைக்காத பாக்கியம். இதை மாதிரியான கற்றறிந்தவர்கள், கலையற கற்ற மாந்தர்கள், அவா மூலமாக நம்ம கேட்கணுமே தவிர அந்த கல்கியிலேயே போட்டிருந்தது, குமுதத்திலேயே போட்டிருக்கு, ஆத்ம என்னமோ நிறைய புஸ்தகங்கள் வருதுன்னா எனக்கு தெரியல, ஞான ஒளி என்னமோ சொல்கிறா, அதிலெல்லாம் போட்டிருக்கு இந்த தெய்வம் தான் கடவுளாம், அந்த தெய்வம் தான் கடவுளாம், இவர் தான் ஓம்கார வடிவமா அப்படின்னு நினச்சி நம்ம லவோன்னு புரிஞ்சுக்காதே அஜ்ஞானியாக ஓடுறோமே. இதை மாதிரி கலையற கற்ற மாந்தர்கள் நம்ம சனாதன தர்மத்தில் சொன்ன அத்தனை சாஸ்திரத்தையும் மெத்த படிச்சுட்டு இங்கே வந்து இத்தினூண்டு அவகாசத்துக்குள்ள ஜூஸ் பிழிஞ்சு அப்படியே வாயில் ஊட்டுறது மாதிரி நமக்கு கொடுக்குறா. பார்த்தீங்களா, இது பரம கிருபை. நமக்கு பெரிய பெருமாளும் பெரிய விராட்டியாரும் நம்மளுடைய சுவாமி ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் அஸ்மத் ஆச்சாரியர்கள் போன்றவா பண்ணின பரம கிருபை நம்ம பேரில். அதில் சுவாமி அடியனுக்கு ஆரம்பத்திலேருந்து பல விதத்தில் இந்த மாநாடு நடத்துறதுக்கு உபகாரியாக இருந்தார். அதுக்கு தலையெல்லால் கைமாறலனே அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ பூர்த்தி பண்ணுறேன். மேலே சுவாமிக்கு மரியாதை. ஆனந்தோ பிரம்மே
व्यजानात् आनन्दाद्येव कल्विमानि भूतानि जायन्ते आनन्देन जातानि जीवन्ति आनन्दं प्रयन्त्यभिसंविशन्तीति सैषा भार्गवी वारुणी विद्या परमेभ्यो मन्प्रतिष्ठिता एवं वेद प्रतिष्ठति अन्नवानन्नातो भवति महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवत्ससेन महान् कीर्त्या।